ஸோ நம்ம இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூனிட் 3ல நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ எப்பயும் போல் நம்ம ஒரு சின்ன ப்ரேயரோட கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த ப்ரேயரோட நோக்கம் நீங்கள் இன்னைக்கு படிக்கிற இன்னைக்கு இல்லை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுற இந்த ஓஎஸ் நல்லா படித்து இந்த ஓஎஸ்ல எல்லா கான்செப்டும் நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வரக்கூடிய எக்ஸாமில் ஓஎஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நம்ம ட்ரெயின் ஆகிருக்கணும். அதுக்கு எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு துணையாக இருக்கணும். நல்ல உடல் பலமும் நல்ல மனபலமும் நல்ல ஒரு அறிவு பலமும் இருந்து நம்ம எக்ஸாமில் குவாலிஃபை ஆக தேவையான அத்தனை சக்தியும் எல்லாம் உள்ள இறைவன் தரணும் அப்படின்னு வேண்டிட்டு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும். ஒரு நிமிஷம் ப்ரேயர். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஃபார் யுவர் ப்ரேயர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு கிளாஸ் நம்ம வந்து ஓஎஸ் அப்படின்னும் போது இதுதான் உங்களுக்கு இப்போ அப்டேட்டட் சிலபஸ். அப்டேட்டட் சிலபஸ் பார்த்தீங்கன்னா இது அப்படியே நெட்டு சிலபஸ் தான். இது ஃபுல்லாகவே நெட்டு சிலபஸ். அது மட்டுமா அப்படின்னா காலேஜ் டிஆர்பிக்கு இதே சிலபஸ் தான். ஆனால் என்னன்னா கொஞ்சம் உங்களுக்கு கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ நெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் ஷெடியூலிங் இருக்கும். ஓகேவா? டிஸ்க் ஷெடியூலிங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸு, அப்புறம் விர்ச்சுவல் மிஷினு, இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் வந்து ஓஎஸ்ல இருக்கும். அதை என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்க கட் பண்ணிட்டாங்க. அதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு மெமரி மேனேஜ்மெண்ட் வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. ஆக மட்டும் இதில் என்ன டாப்பிக்கோ ஈச் அண்ட் எவ்ரி திங் நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். எல்லா டாப்பிக்கும் பேசிக் 1 to 1 பார்க்குறோம். ஏன்னா ஓஎஸ் வந்து எப்பவுமே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சில பேருக்கு என்னோட ஃபேவரட் சப்ஜெக்ட் அப்படின்னு நான் சொல்லலாம். ஆக்சுவலி நேற்று டேட்டா ஸ்ட்ரக்சர் நான் போட்டிருந்தேன். அது மேம் கிட்ட ஓஎஸ்ன்னு சொல்றது அவங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் போட்டிருக்காங்க ஆக்சுவலி. அதனால டேட்டா ஸ்ட்ரக்சர் வந்து இன்னொரு மேம் உங்களுக்கு இருப்பாங்க. ஓகேவா? பட் ஓஎஸ் வந்து நான் தான் எடுக்க போகிறேன். நம்மளுக்கு இந்த இன்னும் ஒரு 10 days வந்து உங்களுக்கு ஓஎஸ் தான் ஜேர்னி. அதுவும் வந்து நான் காலேஜ் டிஆர்பிக்கு 10 days தான் எடுத்தேன். பெரிய டாப்பிக்கு 10 days தான் எடுத்தேன். ஏன்னா காலேஜ் டிஆர்பி ரொம்ப ஹெவி சிலபஸ். அதுக்கும் நான் 10 days எடுத்தேன். இப்போ நான் எடுக்கிற இந்த பிஜிடிஆர்பி வந்து ரொம்ப சின்ன டாபிக்ஸ் தான். பட் இதுக்கும் நான் 10 days தான் எடுக்கிறேன். காரணம் என்னன்னா இதை நம்ம இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம். ரொம்ப இன்டெப்த்தாக ரொம்ப தெளிவாக நம்ம வந்து எல்லா ஆங்கிள்லையும் எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எப்படிலாம் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். அந்த அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி ஆகிடணும் அப்படின்றது தான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கீங்களா? ஆர் யூ ரெடி? ஸோ ஓஎஸ்ன்ற இந்த ஜேர்னி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு நான் எந்த வகையான கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுருவேன். எந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் கன்ஃபார்மாக நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். எல்லாமே ரெடினா ஆன் போடுங்க. யாரும் மைக் ஆன் பண்ணதால எல்லாமே சார்ட் தான். உங்களுக்கு நான் பேசுறது வாய்ஸ் கேட்குதா? எஸ் ரெடி? எஸ் வெரி குட். சரி, வெரி குட் வெரி குட். யாரெல்லாம் ரெடி போடுறீங்களோ நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. எதுக்கு ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா ஓஎஸ்எக் லேர்ன் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணுங்க ரீகால் பண்ணுறதுக்கும் வரக்கூடிய எக்ஸாமில் ஓஎஸ்ல எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணி குவாலிஃபை ஆகிறதுக்கும் ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ரெடி அப்படின்னு போகிறவங்க எல்லாமே இதுக்கு தான் முடியும். ஓகேவா? வெரி குட். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ல ரொம்ப பேசிக்கான டாபிக் தான். ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்குது அப்படி பாருங்க, சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு இருக்கும் இல்லையா? ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்னு தான் முதல்ல நம்ம பார்க்க போகிறோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்ன அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல என்ன இருக்கும் அப்படின்னா மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், ரைட்டுங்க, ஹை லெவல் லாங்குவேஜ், லோ லெவல் லாங்குவேஜ்லாம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதான் ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு கொடுத்துட்டு மெஷின் லாங்குவேஜ், அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், கம்பைலரு, இன்டர்பிரேட்டரு, லோடர், லிங்கர், இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக். ரொம்ப பேசிக் டாபிக் இது. ஓகே, லோடிங்னா என்ன, லிங்கிங்னா என்ன, இன்டர்பிரேஷனா என்ன, ஓகேவா? இதெல்லாம் நான் உங்களுக்கு ஈச் அண்ட் எவ்ரி திங் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணேன். மேக்ரோஸ்னா என்ன, டீபக்கர்ஸ்னா என்ன அப்படின்னு. செகண்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா அது வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஏன் சிஸ்டம் சாஃப்ட்வேர் இதில் வச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்றது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தானே. ஓஎஸ்ன்றது ஒரு சிஸ்டம் தானே, ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர் தானே. ஓஎஸ்னாவே சாஃப்ட்வேர் தான்.
அதுவும் சிஸ்டம் சாஃப்ட்வேர். ஏன்னா அது இல்லாமல் வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஓஎஸ் இல்லாமல் நம்ம சிஸ்டம் வந்து யூஸ் ஆகாது, அதை யூஸ் பண்ண முடியாது இப்போ இருக்கிற சூழலில். ஸோ அதனால் ஓஎஸ்ன்றது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். அதனால் அதை வந்து ஃபஸ்ட்டு டாப்பிக்காக சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு சொல்லியிருக்காங்க. அதுலேருந்து எனக்கு கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்லாம் எனக்கு தெரியல. பேசிக்ஸாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பேசிக்காக அதிகமாக கேட்டதில்லை இந்த டாப்பிக்லேருந்து. பட் இருந்தாலும் வாட் இஸ் வாட் அப்படின்றது மாதிரி பார்த்துங்க. ரொம்ப இன்டெப்த்தாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் எது இம்பார்ட்டன்ட் டாபிக் நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு சிலபஸ் எடுத்துட்டு நம்ம முதல்ல அதில் என்னென்ன டாபிக்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்த்துக்குவோம். அப்போ இந்த வகையில் இது வந்து சும்மா வாட் இஸ் வாட் அப்படின்னு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான டாபிக்லாம் இல்லை. ஆனால் பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். கொஞ்சம் இல்லை, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் அப்படின்னா சில டைம்ல இதுலேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதுலேருந்து கேட்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ரேஷன் அண்ட் சர்வீசஸ் சிஸ்டம் கால்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம், சிஸ்டம் பூட்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம். அவ்வளோதான். இந்த 2 டாபிக் தான். நல்லா கவனிங்க. நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட்னா அதை மட்டும் நோட் பண்ணிக்கங்க. சிஸ்டம் கால்லேருந்து கேட்கலாம், சிஸ்டம் பூட்லேருந்து கேட்கலாம். டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனும் பெருசாக இல்லை, ஸ்ட்ரக்சரும் பெருசுலாம் இல்லை. ஆப்ரேஷன் சர்வீசஸ் வந்து பேசிக்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இது கன்ஃபார்மாக இதுலேருந்து கொஸ்டின் வரும். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அதில் என்னன்னா இதில் எல்லாமே முக்கியம். ப்ராசஸ் ஷெடியூலிங்லேருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஐபிசி இன்டர் ப்ராசஸ் கம்யூனிகேஷன், இந்த கம்யூனிகேஷன் கிளைண்ட் சர்வர் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இதுல இருந்து ஏன்னா நம்மளுக்கு இது வந்து இந்த டாபிக்ல பெரிய கொஸ்டின்லாம் கேட்கறதுக்கான வாய்ப்பு இல்லாத ஒரு டாபிக். ஏன்னா இதுல நிறைய டாபிக் இருக்கு. ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன் ரொம்ப முக்கியமான டாபிக். கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம். பீட்டர்சன் சொல்யூஷன் முக்கியம். செமஃபோர் முக்கியம். சிங்க்ரோனைசேஷன் முக்கியம். இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். நீங்க இதை வந்து படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐபிசியும் இந்த இதை மட்டும் விட்டுட்டீங்கன்னா மீதி எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஆகும். பட் நான் இது எல்லாத்தையுமே உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஐபிசினா என்ன, கம்யூனிகேஷன் கிளைண்ட் சர்வர் சிஸ்டம்னா என்ன, இது எல்லாமே நம்ம பார்ப்போம். பட் நான் எது இம்பார்ட்டன்ட் சொல்றேன்னா அதை மட்டும் நீங்க நல்லா பார்க்கணும். அப்போ ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் இருக்கும்போது கண்டிப்பா வந்து ப்ராசஸ் ஷெடியூலிங்லேருந்து கொஸ்டின் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் சிங்க்ரோனைசேஷன் கண்டிப்பாக வரும். கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் வரும். பீட்டர்சன் சொல்யூஷன் வரும். செமஃபோர் வரும். சிங்க்ரோனைசேஷன் முக்கியமாக இந்த டாபிக்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின் டாபிக். கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம், ப்ராசஸ் ஈவன் உங்களுக்கு இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில் பார்த்தா கூட அதில் வந்து கொஸ்டின்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து த்ரெட் அப்படின்றது வந்து ஜஸ்ட் நீங்க எப்பயும் போல நான் மேலே சொன்ன மாதிரி சிஸ்டம் சாஃப்ட்வேர் மாதிரி தான் இதையும் நீங்க பார்த்துக்கணும். ரொம்ப பெருசாக அதில் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. வாட் இஸ் வாட் தெரிஞ்சா போதும். மல்டி கோர் ப்ரோக்ராமிங், மல்டி த்ரெட் லைப்ரரி, இம்ப்ளிசிட் த்ரெட் இஷ்யூ, இதெல்லாம் சும்மா வாட் இஸ் வாட் பாரு. அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னா சிபியூ ஷெடியூலிங். த்ரெட்னா என்னன்றது நான் அப்படியே ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு சொல்ற சிஸ்டம் சாஃப்ட்வேர் மாதிரி. இந்த சிபியூ ஷெடியூலிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுல ஷெடியூலிங் கிரைட்டீரியா அல்காரிதம் இதுதான் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதாவது மேக்ஸிமம் கொஸ்டின் எல்லாம் இதுல இருந்து வரும். உங்களுக்கு அதிகபட்சமான கொஸ்டின் இதுல இருந்து வரும். ஏன்னா இந்த டாபிக்லாம் கொஸ்டின் எடுக்கக்கூடிய டாபிக் ரிப்பீட்டடா. இது த்ரெட் ஷெடியூலிங் அப்படின்றதெல்லாம் ரொம்ப பெருசாலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. மல்டி ப்ராசஸர் கிடையாது, ரியல் டைம் ஷெடியூலிங் கிடையாது. இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. ரியல் டைம் ஷெடியூலிங், மல்டி ப்ராசஸர், பட் வாட் இஸ் வாட் பார்த்து. நெக்ஸ்ட் வந்து டெட்லாக் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் டாபிக். டெட்லாக் கன்ஃபார்மாக உங்களுக்கு கொஸ்டின் வரக்கூடிய ஒரு டாபிக். இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது வெரி இம்பார்ட்டன்ட், இது வெரி இம்பார்ட்டன்ட், இதுவும் வெரி இம்பார்ட்டன்ட். அதோட மெமரி மேனேஜ்மெண்ட் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். அப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் டெட்லாக் இதில் டெட்லாக் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லாக்கோட கேரக்டரைசேஷன், மெத்தட்ஸ் ஆஃப் ஹேண்ட்லிங் டெட்லாக் ப்ரிவென்ஷன், அவாய்டன்ஸ், டிடெக்ஷன், ரெக்கவரி, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன்னா இதில் எல்லாத்துலேயும் கொஸ்டின் வந்து ஃபைனலாக பார்த்தோன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் தான் இதான் லாஸ்ட் டாபிக் உங்களுக்கு. மெமரி மேனேஜ்மெண்ட் ஆனால் இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் சொல்றேன்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்லேருந்து உங்களுக்கு எல்லா கொஸ்டினும் எடுக்கலாம் ஓஎஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால அதிகமான கொஸ்டின்ஸ் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ல கேட்ட டாபிக் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட். அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வந்து சிபியூ ஷெடியூலிங், அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறது டெட்லாக், அதுக்கப்புறம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். இப்போ இதே நீங்க ஆர்டர் பண்ண சொன்னா இதான் ஃபர்ஸ்ட், இது செகண்ட், இது இது டெட்லாக், சிபியூ ஷெடியூலிங் செகண்ட், டெட்லாக் தேர்டு, இது ஃபோர்த்து. கீழே இருந்து தான் மேலே அப்படிதான் போகணும். நம்ம எப்படி கீழே இருந்து மேலே போவோம், சில இதெல்லாம் நம்பர் சிஸ்டத்துல கீழே இருந்து மேலே போவோம் இல்லையா, அந்த மாதிரி போகும்போது நீங்க இதெல்லாம் பார்க்கணும். லீஸ்ட் இம்பார்ட்டன்ட்னா இது 5வது டாபிக், இது வந்து 6வது டாபிக், இது 7வது டாபிக், அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4-5 டாபிக் வந்து நல்லா படிச்சாங்க கன்ஃபார்மாக உங்களால் 100% கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். நான் சொல்றது 100%, 99 கிடையாது. ஏன்னா உங்களுக்கு நான் வந்து இது மற்றதுலையும் வாட் இஸ் வாட்னு சொல்ற போறேன். இதையும் நம்ம ஆக மொத்தம் எதுக்காக நம்மளுக்கு 10 நாள் மற்ற சப்ஜெக்ட்ல, ஏன்னா ஈவன் பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பியில் இதோட ஹெவி சிலபஸ், அதுக்கே 10 நாள், இதுக்கு 10 நாள். ஏன் அப்படின்னா அதில் நான் டிஸ்கஸ் பண்ணாததுல இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறேன். முக்கியமாக இந்த த்ரெட் ஷெடியூலிங் இதெல்லாம் நான் என்ன A to Z, ஏன்னா இது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட். அப்போ நம்ம எல்லா டாப்பிக்குமே வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கணும். எது இம்பார்ட்டனோ அந்த டாபிக் மட்டும் நம்ம நல்லா கிளியராக புரிஞ்சுக்கணும். அப்படின்றதுனால இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். மெமரி மேனேஜ்மெண்ட்ல கண்டினியூஸ் மெமரி அலோகேஷனா என்ன, ஓகேங்களா, ஸ்வாப்பிங்னா என்ன, பேஜிங்னா என்ன, டிமாண்ட் பேஜிங்னா என்ன, பேஜ் ரிப்ளேஸ்மெண்ட், அலோகேஷன் ஆஃப் ஃப்ரேம்ஸ், த்ராஷிங்கு,
மெமரி மேப்டு ஃபைல், இது எல்லாமே பார்ப்போம். இந்த டாப்பிக்கில் எல்லாத்தையும் A to Z பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இந்த டாப்பிக்கில் A to Z பார்க்கணும். இந்த டாப்பிக்கில் மட்டும் ஏன் சார் த்ரெட் ஷெடியூல்னா, த்ரெட் ஷெடியூல்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் கேட்டதே கிடையாது, கேட்கவும் மாட்டாங்க. ஆனால் அதனால் இதில் மட்டும் இந்த ரியல் டைம் ஷெடியூலிங்லாம் நம்மளுக்கு கொஸ்டின் வராது. ஏன்னா அதெல்லாம் ரொம்ப இன்டெப்த் டாப்பிக்கு. மல்டி ப்ராசஸ் ஷெடியூலிங் வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சால் போதும். சிம்பிள் ஷெடியூலிங் போது ஷெடியூலிங் அண்ட் கிரைட்டீரியா அல்காரிதம் மட்டும் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டில் இதெல்லாம் பார்த்துக்கணும். ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு ஓஎஸ், மொத்த ஓஎஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. நான் அதை வந்து உங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லாருமே எனக்கு மெசேஜ் போடணும். யாரு, ஏன்னா முதல்ல எது இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் எது இம்பார்ட்டன்ட் டாபிக்னு கேட்டால் ஓஎஸ்ல எதை சொல்லுவீங்க? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் நம்பர் ஒன் டாபிக் எம்எம் அப்படின்னு போடுங்க. அதாவது ஷார்ட்டாக போடுங்க. நம்பர் 1 டாபிக்னா எம்எம், மெமரி மேனேஜ்மெண்ட். வெரி குட், எல்லாம் கவனிக்கிறீங்க. தூங்கக்கூடாது காலையில், அதுக்காக தான் உங்களுக்கு. ரெண்டாவது டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் டாப் 2 கண்டிப்பாக மெமரி மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு கொஸ்டின் ஒன்றுங்க. 100% உங்களுக்கு கொஸ்டின் ஒன்று மெமரி மேனேஜ்மெண்ட். ரெண்டாவது டெட்லாக் சொல்லலாம். வெரி குட். ரெண்டாவது டெட்லாக்ல சிபியூ ஷெடியூலிங் நீங்கள் டெட்லாக் சொல்லிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ரைட். மூணாவது டாபிக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் சிபியூ ஷெடியூலிங். கீழே இருந்து மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து மெமரி மேனேஜ்மெண்ட், ரெண்டாவது டெட்லாக், மூணாவது சிபியூ ஷெடியூலிங். வெரி குட். நாலாவது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். நாலாவது கீழே இருந்து மேலே போங்க. அப்போ அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், பிஎம். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்குள்ளதான் எல்லாமே வந்துடும். அஞ்சாவது டாபிக், அதாவது டாபிக் தான் நம்ம சொல்றோம், அதுக்குள்ள சப் டாபிக்லாம் பார்க்கும். பேசிக்ஸ் ஆஃப் ஓஎஸ், பிஓஎஸ், பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங், பிஓஎஸ் இல்லை பிஎஸ். ஓகே, ஒரு அவ்வளோதாங்க. இந்த இதுதான் நீங்க படிக்க வேண்டிய டாபிக். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க தரவா, அதாவது தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் இந்த 5 டாபிக் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். மெமரி மேனேஜ்மெண்ட், டெட்லாக்கு, ஓகேங்களா? மெமரி மேனேஜ்மெண்ட் கேட்டாலும் சரி, டெட்லாக் கேட்டாலும் சரி, அப்புறம் சிபியூ ஷெடியூலிங் கேட்டாலும் சரி. அதுக்கப்புறம் வந்து நீங்க இது மனப்பாடம் பண்ணிடணும். ஓஎஸ்ல எது இம்பார்ட்டன்ட் டாபிக் தூக்கத்தில் எழுப்பினாலும் மெமரி மேனேஜ்மெண்ட்டு, டெட்லாக்கு, ரைட்டுங்களா? சிபியூ ஷெடியூலிங், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்த 5 டாபிக். அதுக்கப்புறம் நம்ம இதையும் தெரிஞ்சுக்கணும், வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சுக்கணும், த்ரெட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து உங்களுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 7 டாபிக் தான் உங்களுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. 7 டாபிக் தான் கொடுத்துருக்காங்க. ஓகே, நீங்கள் இந்த டாபிக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா? இப்போ உங்களுக்கு கிளியராக இப்போ நான் இது சொல்லாமே ஈஸியாக புரிஞ்சிச்சா? அப்போ இது 1, இது 2, இது 3, இது 4, இது 5, அவ்வளோதான். அப்புறம் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது சிஸ்டம் சாஃப்ட்வேர், த்ரெட்ஸ், அவ்வளோதான். இப்போ சிலபஸை உங்களுக்கு மனப்பாடமாக இருக்கும். முதல்ல சிலபஸே மனப்பாடமாக இருக்கும். ஓகே, அப்போ இது டாபிக்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணும். இப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு அப்புறம் டைரெக்டாக சிஸ்டம் சாஃப்ட்வேர் போகிறேன். ரைட்டுங்களா? எல்லாமே ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்க. ஸோ இப்போ முதல்ல டாபிக் எல்லாம் மனப்பாடம் ஆயிடும். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மெமரியை மேனேஜ் பண்ணணுங்க. நான் ஏற்கனவே சொல்கிறது எப்பவுமே அதுதான். இப்போ உங்கள் மெமரி நீங்கள் மேனேஜ் பண்ணணும். நல்லா கவனிங்க நான் சொல்கிறது. ஏன்னா ஓஎஸ் வந்து நான் ஏன் ரொம்ப எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, ஓஎஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு த ஹியூமன். அதான் ரொம்ப முக்கியமானது. ரொம்ப சிம்பிளாக சொல்லப்போனால், நீங்கள் ஓஎஸ் வந்து நான் ரொம்ப லவ் பண்ணி படிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம்னா எப்பவுமே இந்த ஓஎஸ் வந்து என் கூட நான் கம்பேர் பண்ணிக்கிறேன். நல்லா கவனிங்க. அதனால தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சப்ஜெக்ட். அந்த மாதிரி தான் நீங்கள் இனிமேல் கம்பேர் பண்ணுங்க. இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்களுடைய எண்ணங்கள் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ நல்லா கவனிங்க நான் சொல்கிறத. நீங்கள் இப்போ வரக்கூடிய ஸ்கூல் டிஆர்பி எக்ஸாமில் குவாலிஃபை ஆகணும். இது வந்து உங்களுடைய இலக்கு. இது வந்து ஒரு அப்ளிகேஷன் வச்சுங்க. இது ஒரு ப்ராடக்ட்னு வச்சுங்க. இந்த ப்ராடக்ட்டுக்கு, இந்த அப்ளிகேஷனுக்கு நீங்கள் கோடு எழுதணும். நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. உங்களுடைய எய்ம் என்னன்னா, வரக்கூடிய ஸ்கூல் டிஆர்பியில் குவாலிஃபை ஆகிட்டு அது நல்ல மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி நம்ம டாப் 10ல் வந்துடணும். இல்லை டாப் 20ல் வரணும். இப்போ நம்ம 30 பேர் இருக்கணும், ஒரு டாப் 30ல் நம்ம வரணும். சரிங்களா? டாப்பில் வரணும். மார்க் எடுக்கிறது மட்டும் இல்லை, டாப்பில் வரணும். இதுதான் உங்களோட எய்ம். ஸோ இதுதான் உங்களோட ப்ராடக்ட். இதுதான் ஒரு சாஃப்ட்வேர் நீங்கள் டெவலப் பண்ணணும்.
அப்போ அந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு வேர்டுன்ற ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுவாங்க. என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ், என்னென்ன தேவை, ஓகேவா, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா டிசைன் பண்ணுவாங்க. டிசைன் பண்ணதுக்கப்புறம் கோட் பண்ணுவாங்க. கோட் பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் உங்களோட எய்மு, அந்த எய்ம் என்னன்னா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆகும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முதல்ல உங்களுக்கு எய்ம் உங்களுக்குள்ளே நீங்கள் டிசைன் பண்ணுறீங்க. நம்ம எல்லாத்தையும் படிக்கணும், நம்ம வந்து ஏதாவது ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இருந்தனால தான் நீங்கள் ஜாயின் ஆகிருக்கீங்க. ஏன்னா இப்போ எத்தனை பேர்னா பல்லாயிரக்கணக்கான பேர் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஆனால் எல்லாரும் வந்து இப்போ படிக்கிறாங்களா? இந்த டைமில் இப்போ நான் உங்ககிட்ட பேசுகிற மாதிரி கிளாஸ் கவனிக்கிற மாதிரி எல்லாரும் படிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அப்போ நீங்க எல்லாமே ஸ்பெஷல். நீங்க இருக்கிற எல்லாரும் ஸ்பெஷல். நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்றது. ஓகேவா? இப்போ நீங்க இருக்கிற இந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ற எல்லாருமே ஸ்பெஷல் தான். ஏன்னா, அப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான பேர்ல ஏதோ ஒரு செலக்டடா ஒரு ஒரு நம்மகிட்ட நாங்க அப்ப அகாடமி மட்டும் இல்லாம நான் சில அகாடமில எடுக்கிறேன். ஒரு 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 400லேருந்து 500 பேர் மட்டும் தான் படிக்கிறாங்களே. நான் அதிகபட்சமா எல்லா அகாடமியும் சேர்த்து சொல்றேன். அப்ப அந்த 500 பேருக்கு மட்டும்தான் ஆயிரக்கணக்கான பேர்ல 1000னா 10,000 கணக்குலாம் கூட இருக்கலாம். ஏன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்ளை பண்ணாங்க. அதுல ஒரு 500 பேர் தான் படிக்கிறாங்க. அந்த 500 பேர்லயுமே வந்து பாத்தீங்கன்னா, எத்தனை பேர் வந்து ரைட்டான இடத்துல போய் சேர்ந்திருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர்லாம் காசு எக்கச்சக்கமா கட்டிட்டு என்ன சொல்றாங்கன்னு அவங்களுக்கும் புரியல, என்ன கவனிக்கிறான்னு இவங்களுக்கும் புரியல. அவங்க பாட்டுன்னு ஏதேதோ எடுத்துன்னு போறாங்க. அவங்களுக்கு தேவை கிளாஸ் நடக்கணும் அவ்வளவுதான். அது ஏதாவது ஒரு மெட்டீரியலை கொடுத்துட்டு, ஏதாவது ஒரு இது கொடுத்துட்டு, அப்போ அந்த ரைட் அப்ரோச் இருக்கா அப்படின்றது வந்து அது ஒரு கேள்விக்கு இருக்கும். 500 பேர்ல என்னன்னா ரைட் அப்ரோச் இருக்கிறவங்க வந்து ஒரு 250 பேர் ஆயிடுவாங்க. கன்ஃபார்மா 250 பேர் தான். அப்ப இதெல்லாம் டிசைன்ல வந்துருச்சு. ஓகேவா? இப்போ 250 பேர் நீங்க. இது இம்ப்ளிமெண்டேஷன் என்னன்னா, இப்ப எல்லாத்தையும் நம்ம எடுக்கிறோம். நம்ம வந்து இப்போ ரைட் அப்ரோச் இருக்கு. நீங்களும் அதை கரெக்டா படிச்சுட்டு வரீங்க. எல்லாமே வந்து தரவா ரீகால் பண்றீங்க, ரிவைஸ் பண்றீங்க. கரெக்டா வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா டெஸ்ட் எழுதிட்டே இருக்கீங்க. நீங்க என்ன தப்பு பண்றீங்க, என்ன ரைட்டா இருக்கு, எல்லாத்தையும் டெஸ்ட் எழுதுறீங்க. எழுதுனதுக்கு அப்புறம் எக்ஸாம்ல கரெக்டா போய், அதாவது இப்போ வந்து இதெல்லாம் வந்து டெஸ்டிங் எல்லாமே நம்ம சைட்ல பண்றோம். இப்போ கஸ்டமர் சைட்ல. அப்போ என்னன்னா லாஸ்டா நீங்க எக்ஸாம் போய் எழுதுறீங்க. அதை எழுதி நீங்க குவாலிஃபை ஆயிட்டீங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் வந்து பக்காவா டெவலப் ஆயிடுச்சு. அப்போ இந்த சாஃப்ட்வேருக்கு முக்கியமான ப்ரோக்ராமர் யார் சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இது வந்து நான் சும்மா ஒரு உதாரணம் சொன்னேன். ஏன்னா ஓஎஸ்ன்றது ஒரு சாஃப்ட்வேர் தான். இப்போ நீங்க எழுதின சாஃப்ட்வேருக்கு யார் முக்கியமான ப்ரோக்ராமர்? நானா இல்ல நீங்களா? இப்பதான் நீங்க சொல்ற ஆன்சர் தான் முக்கியம். இப்போ இவ்வளவு நேரம் இப்போ பேசணும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பத்தி. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் உங்களோடது. இதுல யார் முக்கியமான ப்ரோக்ராமர்? நானா நீங்களா? கரெக்டா சொல்லணும். யாரெல்லாம் கரெக்டா கவனிச்சிருக்கீங்களா நீங்க சொல்லுங்க. பிரெயின்லாம் கிடையாது. நீங்க தான். யூ ஆர் த ப்ரோக்ராமர் ஆஃப் யுவர் அப்ளிகேஷன். ஓகேவா? அப்போ ஒவ்வொருத்தவங்களும் நீங்க தான் உங்களுடைய சாஃப்ட்வேருக்கு, இந்த சாஃப்ட்வேருக்கு நீங்க தான் ப்ரோக்ராமர். நான் வந்து சும்மா ஒரு கைடு அவ்வளவுதான். லைக் நான் வந்து ஒரு டீம் லீடர் அந்த மாதிரி ஏதாவது சொல்லலாம். பட் நீங்க தான் இதை வந்து எழுதுறீங்க. ஏன் நான் இதை சொல்ல வரேன்னா, உங்களுடைய எண்ணங்கள் அதுதான் கோடிங். நல்லா கவனிங்க நான் சொல்றத. இப்ப நான் சாஃப்ட்வேர் சொல்லிட்டு இருந்தேன், இம்ப்ளிமெண்டேஷன் சொன்னேன். உங்க எண்ணங்கள் தான் கோடிங். நீங்க ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவா திங்க் பண்ணி நீங்க அதை படிச்சுட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்றது தான் உங்களுடைய அந்த டெவலப்மெண்ட். அப்போ உங்க எண்ணங்கள் தான் கோடிங். நீங்க அதை வந்து செயல்படுத்துறது வந்து அந்த எண்ணங்களை நல்ல ஒரு பாசிட்டிவா வச்சு நீங்க டெய்லி டெய்லி பண்ணீங்கன்னா எரரே இருக்காது உங்களுடைய கோட்ல. கான்ஃபிடண்டா கடவுளோட நம்பிக்கையோட ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ் திங்கிங்கா நீங்க ஒரு ஒரு மோட்டிவேஷனோட ஒவ்வொரு நாளும் படிச்சுட்டே போறீங்கன்னா வரக்கூடிய சாஃப்ட்வேர்ல எந்த டிஃபெக்ட்ஸும் இருக்காது. அப்ப எரர் இருக்காது. அப்ப எரர் இல்லாம உங்களால ஈஸியா உங்களோட கோலை அந்த சாஃப்ட்வேர் வந்து ஹை குவாலிட்டி சாஃப்ட்வேரா இருக்கும். சரிங்களா? ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, இப்போ ஹார்ட்வேர்ன்றது உங்களோட கை கால்கள், நீங்க அதை யூஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா? இப்போ கை காலை வச்சு தான் எழுதுறீங்க, கண்ணை வச்சு தான் படிக்கிறீங்க. இதெல்லாம் ஹார்ட்வேர்ஸ். நம்மளுடைய நம்ம உடம்பு வந்து ஒரு ஹார்ட்வேர். அந்த ஹார்ட்வேரை முக்கியமா இயக்கிறது யாருன்னா உங்க மனசு தான். அந்த மனசுல இருக்கிற உங்களுடைய எண்ணங்கள் தான். அந்த எண்ணங்களை நீங்க எப்பவுமே பாசிட்டிவ் வச்சுங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் டெய்லி படிங்க. ஸோ டெய்லியும் உங்களால முடிஞ்ச வரைக்கும் மூவ் ஆகிட்டே இருங்க. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் கோட் பண்ணிட்டே இருங்க. அப்போதான் உங்களால சீக்கிரமா இந்த டெவலப்மெண்ட்டை அடைய முடியும். அப்போ கோடிங்ல நீங்க கொஞ்சம் லேக் ஆகிட்டீங்க. ஒரு நாள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ண மாட்டீங்க, இன்னொரு கிளாஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ லேகிங் வந்துடும்.
அப்போ ஒவ்வொரு நாளும் யார் கரெக்டாக பண்ணிட்டே வராங்களோ அவங்களோட வெற்றி வந்து 100%. அதுதான் சொல்றல, தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி தரும். இது 100% உண்மை. கடவுளே இந்த வாட்டி வேணாம் அப்படின்னு நினைச்சாலும் உங்களோட முயற்சியை பார்த்துட்டு அந்த முயற்சி என்ன சொல்லுமா, இந்த வாட்டி உங்களுக்கு தான் வெற்றி அப்படின்னு சொல்லுமா. தெய்வமே இல்லை, அந்த அளவுக்கு முயற்சி நீங்க பண்ணணும். தெய்வத்தால் ஆகாது எனும் முயற்சிதான் மெய் வருத்த கூலி. அப்போ கடவுளே இந்த வாட்டி வேணாம்பா அப்படின்னு நான் ஒரு நினைச்சா கூடமே நீங்க செஞ்ச அந்த உழைப்பும் நீங்க போட்ட அந்த முயற்சியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அப்ப கடவுள் கண்டிப்பா கொடுப்பாரு. அவரை தாண்டியுமே அந்த முயற்சி வந்து வெற்றியை கொடுக்கும் அப்படின்றதுக்கு வள்ளுவர் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த காலை பொழுதுல மார்னிங்ல நீங்க உங்களுக்கு முதல்ல நீங்க மனசுல ஆழமா புரிய வச்சுட்டு நான் கடினமா உழைக்கணும். அந்த உழைப்பு வந்து ஹார்ட் ஒர்க்கா மட்டும் இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒவ்வொரு டேவும் நான் கொஞ்சம் கொஞ்சம் கோடிங் எழுதணும். அது எரர் இல்லாமல் இருக்கணும். ஃபைனலாக வர ஒரு டெவலப்மெண்ட் அந்த சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்களுடைய வெற்றி வந்து 100% உறுதி. அது ஓகேவா? நீங்கள் எல்லாமே செய்வீங்களா? அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாருமே குவாலிஃபை ஆகும். இது மட்டும்தான் என்னோட ஒரே குறிக்கோள். உங்களுக்கெல்லாம் ஆளாளுக்கு ஒரு ஒரு குறிக்கோள் இருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து ஒரே குறிக்கோள் தான், நீங்கள் எல்லாருமே குவாலிஃபை ஆகும். ஈச் அண்ட் எவ்ரி ஒன். நீங்கள் எத்தனை பேர் படிக்கிறீங்களோ அத்தனை பேரும் அந்த பிஜிடிஆர்பியில் உங்கள் ரேங்க் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கணும், டாப்பில் இருப்பீங்களா? எஸ், எஸ் ஆர் நோ? எஸ். நீங்க எத்தனை பேர் படிக்கிறீங்களோ அத்தனை பேரும் உங்க ரேங்க் லிஸ்ட்ல நீங்க இருக்கணும், டாப்ல இருக்கணும். அது கூட எனக்கு கூட லாஸ்ட்ல இருக்கணும், மிடில் இருக்கணும் இல்லை, டாப்ல இருக்கணும். அப்ப அந்த அளவுக்கு உங்களுடைய ஹார்ட் ஒர்க் இருக்கணும். கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா நான் உங்களுக்கு வந்து ரைட் கைடன்ஸ் தான் கொடுப்பேன். அது நான் 100% உறுதியா இருக்கேன். கரெக்டான கைடன்ஸ் தான் கொடுப்பேன். நம்ம எல்லாருமே சேர்ந்து அச்சீவ் பண்ணுவோம். அதுக்கு நீங்க ஒவ்வொரு நாளும் உழைச்சிட்டே இருங்க. கண்டிப்பா வெற்றின்றது வந்து உங்களை வந்து சேரும் அப்படின்றதுல நான் ஒரு துளி கூட நீங்க ஒரு துளி கூட ஐயோ நம்மளால முடியுமான்னு நினைச்சிடக்கூடாது. எந்த ஒரு கட்டத்திலையும் என்னால முடியுமா, நான் சரியா தான் படிக்கிறேன்னா அப்படின்னு எந்த டவுட்டும் உங்களுக்கு வரக்கூடாது. கான்ஃபிடன்ட் வந்து ஃபுல் கான்ஃபிடன்ட்ல இருக்கு. எந்த ஒரு நெகட்டிவ்லையும் பாசிட்டிவ் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஓகே, இதெல்லாம் வந்து ரொம்ப ரைட் ஆட்டிடியூட். நீங்க ஓஎஸ் படிக்கிறத விட இந்த ஆட்டிடியூட் நீங்க நல்லா வளர்த்துக்கிட்டீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம். எந்த சூழலையும் நெகட்டிவா இருக்கக்கூடாது, எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம அதை தான் நம்ம சொல்றோம். இப்போ நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம், எதுக்காக ஆரம்பிச்சுன்னா மெமரி மேனேஜ்மெண்ட் ஆரம்பிச்சேன். அங்க ஆரம்பிச்சு நான் இந்த கதைக்கு போனேன். மெமரி மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன அப்படின்னா, எப்படி வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெமரி இருக்கு. நம்மளுக்குள்ள 2 மெமரி இருக்கு, கான்ஷியஸ் மெமரி, சப்கான்ஷியஸ் மெமரி. நான் சொல்ல வந்த காரணம் அதுதான். நம்மளுக்குள்ள என்னன்னா 2 மெமரி இருக்கு, கான்ஷியஸ் மெமரி, சப்கான்ஷியஸ் மெமரி. கான்ஷியஸ் மெமரினா நீங்க என்னென்னலாம் செய்றீங்களோ உங்களுடைய விழிப்புணர்வோட ஒரு அவேர்னஸோட இப்போ நீங்க கவனிச்சிட்டு இருக்கீங்க கிளாஸ், இது ஒரு கான்ஷியஸ் மெமரி கவனிச்சிட்டு இருக்கு. ஆனா சப்கான்ஷியஸ் மெமரின்னு ஒன்று இருக்கு. அது வந்து உங்களுக்கே, அதாவது கான்ஷியஸ் மெமரின்றது வந்து நம்மளோட வேக்கப் ஸ்டேட்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து நம்மளுக்கே தெரியாம சில வேலைகள் செஞ்சுட்டு இருக்கோம். அது ரொம்ப பவர்ஃபுல். அது எல்லாமே நீங்க சில பேர்லாம் அந்த சைக்காலஜிஸ் அது ரிலேட்டடாக படிக்கிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு தெரியும். சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து மோர் பவர்ஃபுல் தென் கான்ஷியஸ் மைண்ட்னு சொல்லுவாங்க. சப்கான்ஷியஸ் மைண்ட்ல நீங்க எந்த ஒரு விஷயத்தை பதிவு பண்றீங்களோ அது கண்டிப்பா நடந்தே தீரும்னு சொல்லுவாங்க. அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா, பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பர்சனு பெரிய அந்த ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குறாங்க, ஒரு ஐஏஎஸ் எக்ஸாம்ல பாஸ் ஆகுறாங்கன்னா அவங்க பொறுத்த வரைக்கும் சப்கான்ஷியஸ் மைண்டை ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. அப்போ கான்ஷியஸ் மைண்டை விட சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ ட்ரெயின் ஆகும் அப்படின்னா, நீங்க நைட்டு தூங்கும் போதும் காலையில எழுந்திருக்கும் போதும் நீங்க எந்த விஷயத்தை ஆழமா செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஏன்னா அப்பதான் சப்கான்ஷியஸ் மைண்ட் வேக்கப்ல இருக்குன்றாங்க. அதனால தான் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ மார்னிங் பொழுதுல நான் ஏன் அதிகமாக உங்களுக்கு மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னா, உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து அது நல்ல வேக்கப்ல இருக்கும். அது முக்கியமா 5 மணிக்கு தூங்கி எழுந்தோடனே கிளாஸ் கவனிக்கிறீங்க. அப்போ உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் நல்ல ஒரு ஆக்டிவ்ல இருக்கும். அதே மாதிரி நைட்டு தூங்கும்போது நீங்க இதை சொல்லுங்க, நான் வந்து பிஜிடிஆர்பியில் நான் டாப் மார்க் எடுப்பேன். நீங்க தாராளமாக சொல்லுங்க, 100% நம்பிக்கையோட சொல்லுங்க. என்னோட ரேங்க் லிஸ்ட் மேலே என் பேர் மேலே இருக்கும். அதுக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் ஸ்மார்ட் ஒர்க்கும் நான் கண்டிப்பாக செய்வேன். ஒவ்வொரு நாளும் செஞ்சுட்டு இருக்கேன். நான் கரெக்டாக டெஸ்ட் எழுதிட்டு இருக்கேன். நான் ஒவ்வொரு நாளும் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கேன். நான் எந்த கிளாஸும் மிஸ் பண்ணலை. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். அப்போது நான் கண்டிப்பாக என்னோட ரேங்க் வந்து மேலே தான் இருக்கேன். ஸோ அந்த வகையில் நான் இன்னைக்கு ஓஎஸ் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் டெய்லியும் நீங்கள் என்னென்ன படிக்கிறீங்களோ அதை சொல்லி இந்த கான்ஷியஸ் மைண்டில் சொல்லிகிட்டே இருக்கீங்கன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் பதிவாகும். ஒன்ஸ் சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து ட்ரெயின் ஆயிடுச்சுன்னா நீங்களே தூங்கணும்னு நினைச்சா கூட, நீங்களே உங்களுக்குள்ள வந்து ஒரு ஏதோ சோம்பல் வந்தால் கூட அது சப்கான்ஷியஸ் மைண்ட் உங்களை எழுப்போம். நீ எக்ஸாம் பாஸ் ஆகணும், நீ படிக்கணும், உன் டைம் வேஸ்ட் பண்ணாத, உங்களுக்குள்ள அது உந்துதலாம் ஆகும். நீங்கள் அதை ஃபீல் பண்ணிருக்கீங்களா? யூ அண்டர்ஸ்டாண்ட் நான் சொல்றது உங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நீங்களே ஏதாவது ஒரு இடத்துல அப்புறம் ஐயோ நீங்க படிக்கல அப்படின்னா உங்க மனசுல ஒரு இது வந்துடும். ஐயோ நம்ம படிக்கலையே, நம்ம எக்ஸாம் வந்து நீங்க பிஜிடிஆர்பி படிக்கலையே அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். ஸோ அதுதான் நீங்க அப்போ மெமரி மேனேஜ்மெண்ட் கான்ஷியஸ் மைண்டு சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி நம்மளுக்குள்ள ஒரு மெமரி இருக்குதோ அதே போல தான் இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்ல நம்மளுக்கு பிரைமரி மெமரி, செகண்டரி மெமரி, இந்த மாதிரி 2 மெமரி இருக்கு.
அதில் நம்ம பேசுறதெல்லாம் எப்படி நான் கான்ஷியஸ் மைண்டோட சப்கான்ஷியஸ் மைண்ட் இம்பார்ட்டன்ட் சொல்லணும். அந்த மாதிரி பிரைமரி மெமரி தான் இம்பார்ட்டன்ட். செகண்டரி மெமரி விட முக்கியமாக ரேமை பற்றி தான் பேசணும். அந்த ரேம்ல ரேம்ன்றது வந்து எப்பவுமே எங்க பாருங்க, நல்லா கவனிங்க, நான் எல்லாமே கம்பேர் பண்ணி சொல்றேன். ரேம் பொறுத்த வரைக்கும் என்னன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஏன்னா இப்போ எல்லாருமே பிஜிடிஆர்பின்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் பிஜிடிஆர்பி பற்றி ஃபுல்லாக யோசிக்கும். ஒன்ஸ் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்க, யோசிச்சு பாருங்க, இப்போ எல்லாருமே பிஜிடிஆர்பி குவாலிஃபை ஆகிட்டீங்க, நீங்கள் எல்லாமே கவர்மெண்ட் டீச்சராக மாறியாச்சு, ஸ்கூலுக்கு போய் ஜாயின் பண்ணியாச்சு, அடுத்து என்ன பண்ணுவீங்க? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லாக ஹாப்பியாக இருப்பீங்களா? நல்லா கவனிங்க. பிஜிடிஆர்பி குவாலிஃபை ஆகிட்டீங்க, எல்லாமே குவாலிஃபை ஆகிட்டீங்க, ரிசல்ட் வந்துச்சு, குவாலிஃபை ஆகிட்டீங்க, ஆர்டர் வாங்கிட்டீங்க, எல்லாமே ஸ்கூல் டீச்சராக மாறிட்டீங்க, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சரில் இப்போ வேலைக்கு ஜாயின் பண்ணிட்டீங்க. அவ்வளோதானே, முடிஞ்சிச்சா? லைஃப் எல்லாமே முடிஞ்சா? உங்கள் கோல் எல்லாம் ஓவரா? சரி சார், எல்லாமே இப்போ நீங்கள் எல்லாமே கன்ஃபார்மாக 100% குவாலிஃபை ஆகிட்டீங்க, எல்லாமே கவர்மெண்ட் டீச்சராக ஆகிட்டீங்க, ஆர்டர் ஸ்கூலுக்கு போயிட்டீங்க, அவ்வளோதான், ஃபுல்லாக லைஃப் இஸ் ஓவர்? இன்னும் அப்போ அடுத்தது என்ன நினைப்பீங்க? நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்க? ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டீங்க, அடுத்து என்ன நினைப்பீங்க? அப்போ அடுத்த கோல் என்னவா இருக்கும் உங்களுக்கு? ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் வந்து ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டீங்க, கன்ஃபார்மாக ஆகிட்டீங்க, உங்களுக்கு ஒரு துளி கூட டவுட்டே இல்லை, நீங்கள் எல்லாமே இப்போ கவர்மெண்ட் டீச்சர், கவர்மெண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஸ்ட்ரக்டராக மாறிட்டீங்க. அடுத்து என்ன கோலாக இருக்கும் உங்களுக்கு? மோகன் சாருக்கு இப்போ ஹெச்எம் ஆகணும் அப்படி சொல்றாரு. வேற யாருக்கு என்ன கோல்? இப்போ எல்லாமே ஸ்கூல் டீச்சர் ஆகிட்டீங்க, அப்போ இமேஜின் பண்ணுங்க, கவர்மெண்ட் இன்ஸ்ட்ரக்டர், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராக மாறிட்டீங்க, அடுத்து என்ன பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்படி நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணி கிளாஸ் எடுத்து நல்லா ரிசல்ட்டை கொடுக்கணும்னு இருக்கோம் சார். அடுத்து வெரி குட், வெரி குட், வெரி குட். ஜோதிமணி மேம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆகணுன்றாங்க. நிச்சயமா அதுக்கு அடுத்தது நீங்க சொல்ற மாதிரி அடுத்த லெவலுக்கு நீங்க போவீங்க. அதுதான் லைஃப்பை நம்ம இன்ட்ரெஸ்டா மாத்துது. ஏன்னா இப்ப நம்ம எல்லாமே இந்த டைம்ல நம்ம எல்லாமே இது வந்து சிக்னேச்சர் நேம் கிரியேஷன். ஓ, பிரியா மேம் அவங்க வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் கிரியேட் பண்ணிருக்காங்களா? குட், வெரி குட். பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒரு திங்கிங் இருக்கு பாருங்க. ஒருத்தவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா போகணுன்றாங்க, ஒருத்தவங்க ஹெச்எம் ஆகணும்னு நினைக்கிறாங்க. யுவர் திங்கிங் இஸ் டிஃப்ரெண்ட். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பட் எல்லாரும் காமன் கோல் தான். எல்லாமே கவர்மெண்ட் டீச்சர் ஆனோன்னா அடுத்தது அவங்களுக்கு ஒரு கோல் கிரியேட் ஆகும். அப்போ அந்த கோலை நோக்கி நம்ம போயிட்டு தான் இருப்போம். ஏன் இதை சொல்ல வரேன்னா, நம்ம கோல் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரேம்ன்றது வந்து அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணுற பிரைமரி மெமரியில் இருக்கிற ரேம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. அதனால தான் செகண்டரி மெமரி நம்ம அதிகமாக படிக்க மாட்டோம். செகண்டரி மெமரியில் என்ன ஸ்டோர் பண்ணுறோமோ அது அப்படியே தான் இருக்கும். அப்போ நீங்கள் ஒரு ஹார்ட் டிஸ்கில் ஒரு படத்தை ஸ்டோர் பண்ணுறீங்க, இல்லை இப்போ நம்ம படிக்கிற இந்த ரெக்கார்டிங்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம்னா அது அப்படியே தான் இருக்கும் டிரைவில். எப்போ நம்ம எரேஸ் பண்ணுறோமோ அப்போ தான் எரேஸ் ஆகும். ஆனால் ரேம் அப்படி கிடையாது, சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஈவன் நீங்கள் பெரிய கோல் வச்சுருக்கீங்க, நான் வந்து பிஜிடிஆர்பியில் பாஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், அந்த கோல் வந்து ஒவ்வொரு நாளும் அது வந்து அப்படியே எரேஸ் ஆகும், அப்புறம் திரும்ப வரும். இன்னைக்கு சப்போஸ் நீங்கள் வந்து யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நடுவில், சார் எனக்கு உடம்பு முடியல, அதனால் என்னால் படிக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது. இன்னும் டோன்ட் வரி. அந்த டைமில் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அந்த டைமில் ஜஸ்ட் ஹோல்டு. அந்த டைமில் நீங்கள் ஸ்லோவாக போங்க. நான் திரும்ப அதான் சொல்கிறேன், எல்லா நாளும் ஒரே ஸ்பீடோட நம்மளால் படிக்க முடியாது, எல்லா நாளும் ஒரே ஸ்பிரிட்டோட போக முடியாது. இது கரெக்ட் தானே? நீங்கள் ரியாலிட்டி உண்மையை ஒத்துக்கணும். அப்போ நம்ம நினைக்கிறோம் இப்படி தான் படிக்கணும், நம்ம டெய்லியும் படிக்கணும், நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ரியாலிட்டி என்ன ஆகும் அப்படின்னா, ஏதாவது பிரச்சனை வரும். வீட்டில் பிள்ளைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம், மாமனார் மாமியார் பிரச்சனை வரலாம், இல்லை வந்து ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் போகலாம். அப்போ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், கொஞ்சம் ஸ்லோ டவுன், அவ்வளோதான். இன்னும் நீங்கள் அப்படியே ஸ்பிரிட்னா அப்படியே போகணும், ஐயோ அப்போ அதுக்காக எல்லாரையும் நம்ம இது பண்ணிட்டு அவங்க மேலே கோவத்தெல்லாம் காமிக்க தேவையில்ல. அந்த சூழலை நம்ம கடந்து வர வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்துட்டு அந்த சூழல் மாறினதுக்கப்புறம் திரும்ப அதே வேகத்தோட ஓடணும். இதுதான் வெற்றியோட ரகசியம். ஒரே வேகத்தோட ஓடுறது கிடையாது வெற்றி. பிரச்சனை வரும்போது ஸ்லோ டவுன் பண்ணணும், பிரேக் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அந்த டைம்ல ரெஸ்ட் எடுத்த மாதிரி எடுத்துக்கிட்டு திரும்ப அதை விட அதிக ஸ்பீடோட ஓடணும். இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிறது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நான் சொல்றது என்னுடைய அனுபவம் மட்டும் கிடையாது, எனக்குள்ள நான் நிறைய யோசிக்கிற சிந்தனையும் சேர்ந்து தான் உங்களுக்கு சொல்றேன். இது சிந்தனை கிடையாது, இதை நீங்க செயல்படுத்திங்கன்னா ஒரு வெற்றியா மாறக்கூடிய ஒரு மந்திரம். நான் ஓஎஸ் மட்டும் சொல்லலை, இதையும் சேர்த்து தான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இந்த மாதிரி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஓஎஸை. ஸோ அப்போ நான் வந்து இன்ட்ரொடக்ஷன்றதுனால நான் எல்லாம் சேர்த்து சொல்கிறேன். நான் இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ் போகும்போது நான் உங்களுக்கு எல்லாத்தையும் கான்செப்டோட சேர்த்து சொல்கிறேன். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்தாலும் இன்ட்ரொடக்ஷனை கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கொடுக்குறேன், உங்களோட இன்ட்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ அப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, மெமரி மேனேஜ்மெண்ட்டில் சப்கான்ஷியஸ் மெமரி அப்படின்ற மாதிரி, கான்ஷியஸ் மெமரி, சப்கான்ஷியஸ் மெமரி மாதிரி இங்கே பிரைமரி மெமரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். அப்படி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம பிரைமரி மெமரி கான்ஷியஸ் மெமரின்றத விட சப்கான்ஷியஸ் மெமரி ரொம்ப லிமிட்டட். அதில் நிறைய விஷயத்த ஸ்டோர் பண்ண முடியாது. நல்லா கவனிங்க, இது நான் சொல்றது எக்ஸாக்டாக அப்படியே மேட்ச் ஆகும். கான்ஷியஸ் மெமரியில் நிறைய விஷயத்தை நீங்கள் பார்க்க முடியும், ஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டில் ரொம்ப லிமிட்டட் தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் மட்டும்தான் அதில் ஸ்டோர் ஆகும். எது ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யோசிக்கிறீங்களோ அதுதான் போய் ஸ்டோர் ஆகும். கேட்ச் மெமரி மாதிரி வச்சுக்கோங்க, அது எல்லாமே போய் அதில் சப்கான்ஷியஸில் ஸ்டோர் ஆகும். ஏன்னா சப்கான்ஷியஸ் வந்து லிமிட்டட்.
அப்போ எது எது இம்பார்ட்டனா, எது எது நீங்க ரிப்பீட்டடா யோசிக்கிறீங்களோ, எது நீங்க வாழ்க்கையில முக்கியம் நினைக்கிறீங்க அது மட்டும் போகும். அதே மாதிரி தான் ரேம்ல எல்லாம் போய் அதில் போய் ஸ்டோர் ஆகாது. அப்படி ஏன்னா அது வந்து லிமிட்டட் மெமரி ரேம்ன்றது வந்து. ரேம் எத்தனை ஜிபி இருக்கும்? இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைலாக இருக்கட்டும், இப்போ யூஸ் பண்ண சிஸ்டமாக இருக்கும், எவ்வளோ ஜிபி இருக்கும் ரேம்? எத்தனை ஜிபி ரேம் இருக்கும்? நீங்கள் யூஸ் பண்ணுற மொபைல் எடுத்துங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற ரெண்டுமே ஒன்று தான், மொபைலாக இருந்தாலும் சரி. 8 4 GB 8 GB 16 GB. யாராவது லைக் 128 GB யூஸ் பண்ணுறீங்களா? இல்லை 500 GB யூஸ் பண்ணுறீங்களா? வேறு ரேம் 500 GB ரேம் யாராவது யூஸ் பண்ணுறீங்களா? இன்னும் 2 GB 4 GB 8 GB 16 GB மேக்ஸிமம் 32 GB அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். ஏன் நான் சொல்கிறேன், அது லிமிட்டட். அப்போ அந்த லிமிட்டட் மெமரியில் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாது, அந்த லிமிட்டட் மெமரியில் போய் அன்லிமிட்டட் ஸ்டோர் பண்ண முடியும். அப்போ ரேம் வந்து லிமிட்டட் மெமரி. அப்போ அதனால தான் மெமரி மேனேஜ்மெண்ட் தேவைப்படுது. நல்லா புரிஞ்சுக்கணும் ஏன் மெமரி மேனேஜ்மெண்ட் தேவை அப்படின்னா, அப்போ ரொம்ப கம்மியான மெமரி இருக்குது. அப்போ அதை நான் என்ன பண்ணணும், ரொம்ப கம்மியான மெமரி இருக்குது, அதை நான் எப்படி பண்ணணும், அப்போ யூட்டிலைஸ் பண்ணணும் ப்ராப்பராக. அப்போ அதுக்கு நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணுறோம். எப்படி அலோகேட் பண்ணலாம் அந்த மெமரியை, இப்படி கண்டினியூஸாக அலோகேட் பண்ணலாமா, எல்லாத்தையும் ஈக்குவலாக பிரிச்சிடலாமா, 64 இருக்கு 8 பிரிச்சிடலாமா, அதில் அப்படியே அலோகேட் பண்ணால் அது கண்டினியூஸ் அலோகேஷன். அடுத்தடுத்த பிளாக்ல அரே மாதிரி, அரேல நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணால் அடுத்த வேலையை அதுக்கு அடுத்த லொக்கேஷன் ஸ்டோர் பண்ண முடியும், நெக்ஸ்ட் வேலையை அதுக்கு அடுத்த லொக்கேஷன் தான் ஸ்டோர் பண்ண முடியும். இந்த மாதிரி கண்டினியூஸ் ஸ்டோர் பண்ணலாமா? அப்படி இல்லை இல்லை நம்ம வந்து எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாகவும் சின்னதாகவும் அலோகேட் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள் லென்த்தில் ஸ்டோர் பண்ணலாமா? அப்போ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் அலோகேஷன், நான் கண்டினியூஸ் அலோகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கு. சரிங்களா? இங்கே பாருங்கள் மெமரி மேனேஜ்மெண்ட்டில் கண்டினியூஸ் மெமரி அலோகேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஸ்வாப்பிங்னா என்னென்னா, நம்ம இப்போ நான் வந்து ரேம்லேருந்து ஒரு சில இப்போ நான் யூஸ் பண்ணிட்டே இருக்கேன், நல்லா கான்ஷியஸ் மெமரி இருக்குது, சப்கான்ஷியஸ் மெமரி இருக்குது. நான் கான்ஷியஸ் மெமரியிலேருந்து தூக்கி சப்கான்ஷியஸில் போடுவேன். ஏன்னா நான் கான்ஷியஸாக இருந்து என்ன யோசிக்கணும்னா அதுதான் சப்கான்ஷியஸில் போகும். இப்போ நீங்கள் தூங்கிக்கிட்டே நீங்கள் ஏதாவது யோசிக்கிறீங்கன்னா அது போகாது. தூக்கத்துலேருந்து எழுச்சி முழிச்சு பார்த்துட்டு நீங்கள் நான் வந்து பிஜிடிஆர்பி குவாலிஃபை ஆகணும், நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும், என்னோட பிரச்சனைலேருந்து நான் முடிவுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் வந்து கான்ஷியஸில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் சப்கான்ஷியஸில் போகும். அப்போ என்ன ஆகுது, கான்ஷியஸ்லேருந்து சப்கான்ஷியஸ் போகுது இல்லை, அதுதான் ஸ்வாப்பிங். திருப்பியும் சிலது வந்து சப்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸுக்கு போகும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். ஸோ அடுத்தது வந்து பேஜிங் அண்ட் செக்மெண்டேஷன் அப்படின்றது மெமரி மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ். காண்டிகஸ் அலோகேஷன், நான் காண்டிகஸ் அலோகேஷன், பேஜிங், செக்மெண்டேஷன் இதெல்லாம் மெமரி மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ண டெக்னிக். இதெல்லாம் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். அதுக்குள்ள தான் டிமாண்ட் பேஜிங் வரும். பேஜிங் அப்படின்றது வந்து ஒரு டெக்னிக். டிமாண்ட் பேஜிங்னா எப்போ தேவையோ அப்போ மட்டும் அந்த பேஜிங் யூஸ் பண்ணுவோம், அது வந்து டிமாண்ட் பேஜ். அப்புறம் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் இருக்கும். அதில் தான் லிஃபோ லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு, பிஃபோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிமல் அல்காரிதம், எல்ஆர்யூ அல்காரிதம், லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு. இந்த அல்காரிதம்லாம் பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் அல்காரிதம் 3 அல்காரிதம், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்டு, லீஸ்ட் ரீசென்ட்லி யூஸ்டு, ஆப்டிமல் அல்காரிதம். இந்த 3 அல்காரிதம் அதில் பார்ப்போம். நெக்ஸ்ட் ஃப்ரேம் அலோகேஷன், ஃப்ரேம்ஸ் வந்து எப்படி அலோகேட் பண்ணுறாங்க அதை வந்து நம்ம பார்ப்போம். ஃப்ரேம்ஸ் வந்து அலோகேஷன் வந்து எப்படி லாஜிக்கல் மெமரி வந்து ஃபிசிக்கல் மெமரியாக மாறுது, அதை வந்து எப்படி கன்வெர்ட் பண்ணுறோம், ஒரு லாஜிக்கல் அட்ரஸை எப்படி ஃபிசிக்கல் அட்ரஸை கன்வெர்ட் பண்ணுறோம், ஃப்ரேம்ஸ்னா என்ன, பிரைமரி மெமரி ஈக்குவலாக பிரித்து அது பேர் ஃப்ரேம்ஸ்னு சொல்லுவோம், செகண்டரி மெமரி ஈக்குவலாக பிரித்து அது பேர் பேஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் அதில் பார்ப்போம். அடுத்த த்ராஷிங் அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு ஹை பேஜிங் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பேஜிங் வந்து அதிகமாக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறோம், ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் செகண்டரியிலேருந்து பிரைமரிக்கு இப்போ உங்களுடைய சப்கான்ஷியஸ்லேருந்து கான்ஷியஸ்லேருந்து சப்கான்ஷியஸும் நீங்கள் ரொம்ப டீப்பாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் த்ராஷ் ஆகும். அதுக்காக எல்லாமே வந்து நல்லா கவனிங்க, 2 விஷயங்கள் இருக்குங்க வாழ்க்கையில். இப்போ இது வந்து நான் உங்களுக்கு அதிகமாக சொல்கிறேன், நீங்கள் நிறைய உங்கள் பசங்களுக்கும் சொல்லுங்கள், நீங்களும் அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். அதாவது இது வந்து ஒரு பாதை அப்படின்னா நம்ம இப்படி தான் போகணுமா, இது என்னன்னு புரியுதுங்களா? இது ஒரு பாதை, இதில் நம்ம இப்படி தான் போகணும் அப்படின்னா என்ன மீனிங்கு, அதான் ரொம்ப ஓரத்துலையும் போகக்கூடாது, இதை விட்டு வெளியும் போகக்கூடாது. இப்போ மிடில் பாத், அதாவது ரொம்ப அதிகமாகவும் போகக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் போகக்கூடாது, ஒரு மீடியம், அந்த மிடில் பாத். இது ஏன் அதுதான் த்ராஷிங்க்கு நான் சொல்கிறேன். பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் நல்லது, கான்ஷியஸ் கான்ஷியஸ் நல்லது. ஆனால் அதுவே அதிகமாக நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அது த்ராஷ் ஆகிடும். இப்போ நீங்கள் படிக்கிறீங்க, எக்ஸாம் படிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும், ஒவ்வொரு நாளும் ஒர்க் பண்ணணும், இது ஓகே. ஆனால் அதுக்காக அதையே நினச்சிக்கிட்டு ஃபேமிலியில் அது ஒரு பிரச்சனையாக கிரியேட் ஆகக்கூடாது. ஏன்னா ஃபேமிலிக்காக தான் நீங்கள் இதை செய்கிறீங்கிறது அடிக்கடி ஞாபகம் வச்சுங்க. சில டைமில் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, பசங்க இரிட்டேட் பண்ணுறாங்க, என்னை படிக்க விட மாட்டுறாங்க,
இல்லை வீட்டில் இவங்க வேலையெல்லாம் ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க, நம்ம படிக்கிறத அவங்க கெடுக்குறாங்க, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் யாருக்காக இது செய்கிறீங்க அப்படின்றத பிரைமரியாக வச்சுக்கணும். பிரைமரி வந்து ஃபேமிலி, செகண்டரி வந்து உங்களோட படிப்பு. ஸோ அதை கன்ஃபியூஸ் ஆகாமல் அந்த த்ராஷிங் வராமல் பார்த்துக்கணும். ஸோ அதனால் த்ராஷிங் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் எப்பவுமே வந்து நம்ம வந்து அதுக்காக ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகக்கூடாது, அதுக்கு லோ லெவலில் போகக்கூடாது. அதனால தான் நான் சொன்னேன், லோ லெவலையும் போகக்கூடாது, எக்ஸ்ட்ரீம் லெவலையும் போகக்கூடாது. சரியான பாதையில், மிடில் பாதையில் நீங்கள் ட்ராவல் பண்ணணும். நெக்ஸ்ட் மெமரி மேப்டு ஃபைல்ஸ் அப்படின்றத நம்ம என்ன பார்ப்போம். மெமரி மேப்டு ஃபைல்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஃபுல் இன்ட்ரோடக்ஷன் நான் உங்களுக்கு சொன்னது. அடுத்து டெட்லாக். டெட்லாக் வந்து கேரக்டரைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெட்லாக் அப்படின்னாலுமே நம்மளுக்கு 4 கண்டிஷன் ஞாபகம் வரணும். என்னென்ன கண்டிஷன் ஞாபகம் வரணும்? ஹோல்ட் அண்ட் வெயிட், நோ ப்ரீஎம்ஷன், சர்க்குலர் வெயிட், மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இந்த 4 கண்டிஷனு. அந்த டெட்லாக்கை ஹேண்டில் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, டெட்லாக் ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப் இருக்குது, அது டெட்லாக் டிடெக்ட் பண்ணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லாக் அவாய்டன்ஸ் பேங்கர்ஸ் அல்காரிதம் வச்சு நம்ம டெட்லாக் ஹேண்டில் பண்ணலாம். டெட்லாக் ப்ரிவென்ஷன் ஒன்று இருக்குது, இங்கே பாருங்க, அதில் இங்கே கொடுத்துருக்காங்க. டெட்லாக் ஹேண்டில் மெத்தட் இங்கே கொடுத்துருக்காங்க. டெட்லாக் ப்ரிவென்ஷனு, டெட்லாக் அவாய்டன்ஸ், டெட்லாக் டிடெக்ஷன். டெட்லாக் டிடெக்ஷன்றது ரிசோர்ஸ் அலோகேஷன் கிராஃப், அவாய்டன்ஸ்னா பேங்கர்ஸ் அல்காரிதம், ப்ரிவென்ஷன்னா இந்த 4 கண்டிஷன் அக்கறாகவும் பார்க்கணும். ஹோல்ட் அண்ட் வெயிட், சர்க்குலர் வெயிட், நோ ப்ரீஎம்ஷன், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் எக்ஸ்க்ளூஷன். இந்த 4 கண்டிஷன் அக்கறாகாமல் இருக்குது தான் டெட்லாக் ப்ரிவென்ஷன். அப்படி டெட்லாக் வந்துச்சுன்னா ரெக்கவரி எப்படி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து ப்ராசஸை வச்சு ரெக்கவர் பண்ணலாம், ரிசோர்ஸ் வச்சு ரெக்கவர் பண்ணலாம். ரிசோர்ஸ்னால் ப்ரீஎம்ப்ட் பண்ணணும், ப்ராசஸ்னால் கில் ஒன் கில் ஆல். இதெல்லாம் வந்து டெட்லாக்ல வந்து முடிஞ்சு போச்சு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிபியூ ஷெட்யூலிங்கில் உங்களுக்கு எல்லா ஷெட்யூலிங் பார்த்து நம்ம இதில் பார்ப்போம். சிபியூ ஷெட்யூலிங்னா என்ன, அதில் வந்து வெயிட்டிங் டைமு, டர்ன் ஓவர் டைம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் எஃப்சிஎஃப்எஸ், அதில் வந்து எஃப்சிஎஃப்எஸ்ல கான்வே எஃபெக்ட்னா என்ன, கான்வே எஃபெக்ட் எதனால் வருது, ரைட்டுங்களா. அதுக்கப்புறம் வந்து ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட், ஸ்டார்வேஷன் என்ன, இதெல்லாம் தேரியாக தான் உங்களுக்கு கேட்பாங்க மேக்ஸிமம். ஸ்டார்வேஷன், ஏஜிங்கு, ப்ரியாரிட்டி ஷெட்யூலிங்கில் ஏஜிங்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்குது. ரவுண்ட் ராபினில் ஒரு அரைவல் டைம்னா என்ன, ரெஸ்பான்ஸ் டைம்னா என்ன, ரவுண்ட் ராபின் நம்ம பார்க்கணும். அதை தாண்டி வந்து உங்களுக்கு ப்ரீஎம்ஷனா என்ன, நான் ப்ரீஎம்ஷனா என்ன, ப்ரீஎம்டி ஷெட்யூலிங்னா என்ன, நான் ப்ரீஎம்டி ஷெட்யூலிங்னா என்ன, ப்ரீஎம்டி ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட், நான் ப்ரீஎம்டி ஷார்டேஜ் ஆஃப் ஃபர்ஸ்ட், ப்ரீஎம்டி ப்ரியாரிட்டி, நான் ப்ரீஎம்டி ப்ரியாரிட்டி. ஸோ இத்தனை டாபிக் அதுக்குள்ளே இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. அது எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். அதில் இருக்க ஒவ்வொன்று அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் எல்லாத்தையும் பார்ப்போம். அப்புறம் த்ரெட் ஷெட்யூலிங், மல்டி ப்ராசஸ் ஷெட்யூலிங், ரைட் டைம் ஷெட்யூலிங் எல்லாமே ஷெட்யூலிங் தான். இதெல்லாம் வாட் இஸ் வாட்னு சும்மா வாட் இஸ் வாட் இதெல்லாம் பார்த்தா போகும். இதை மட்டும் நம்ம டீப்பாக பார்ப்போம். அப்புறம் த்ரெட்டுன்னு பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்னன்னு சொல்கிறாங்க, த்ரெட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுடைய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து நல்லா கவனிங்க, ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துங்க, நல்லா கவனிங்க. இந்த த்ரெட் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான். ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இந்த சாஃப்ட்வேர்ன்றத வந்து இப்போ வேர்டுன்னு ஒரு சாஃப்ட்வேர் எடுத்துங்களேன். அந்த வேர்டுன்ற சாஃப்ட்வேரில் நிறைய மாடியூல்ஸ் இருக்குது. மாடியூல்ஸ் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மெனுன்னு வச்சுங்களேன். இப்போ மெயின் மெனு இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தா எடிட் இருக்குது, அப்புறம் சப்போர்ட் இன்சர்ட்னு இருக்குது, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பேஜ் வந்து லைக் பேஜ் லே அவுட் இருக்குது, பிரிண்ட் இருக்குது, சேவ் இருக்குது, சேவர்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மெயின் மெனு இருக்குது, அதுக்குள்ளே சப் மெனு இருக்குது. நீங்கள் மெயின் மெனு மட்டும் எடுத்து அப்போ அதெல்லாம் ஒரு மாடியூல் வச்சுங்க. நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. இப்போ ஒரு மாடியூல் எடுத்துக்கிறீங்க. இப்போ ஒரு ப்ரோக்ராம்னா அந்த ப்ரோக்ராமை சின்ன சின்ன மாடியூல்ஸாக பிரிக்கணும். இப்போ ஒரு மாடியூல் எடுத்துக்கிறீங்க, அந்த மாடியூலுக்குள்ள நீங்க 4-5 ஃபங்க்ஷன் எழுதிருக்கீங்க. இப்போ இந்த ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னா, இந்த ப்ரோக்ராம் எக்ஸிகியூஷன்ல இருக்க தான் ப்ராசஸ் நம்ம சொல்றோம். ப்ராசஸ்ன்றதே வந்து இந்த பெரிய சாஃப்ட்வேர் வந்து 4-5 இதுவா ப்ராசஸா பிரியும். அந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதையே நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ செகண்டரி மெமரி, பிரைமரி மெமரி மாறி மாறி லோட் பண்ணும். ப்ராசஸ் அப்படின்றது வந்து ஒரு ப்ரோக்ராம்ல ஒரு பார்ட் தான் ப்ராசஸ். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு பார்ட் தான் ப்ராசஸ். ஒரு பார்ட் ப்ராசஸ். ஒரு பெரிய ப்ரோக்ராம் நிறைய ப்ராசஸாக பிரிப்போம். இப்போ அந்த ப்ராசஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நான் ஒரு மாடல் சொல்றேன்னு, அந்த மாடலுக்குள்ள சின்ன சின்ன ப்ரோக்ராம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். அந்த ஃபங்க்ஷன்ஸ் தான் இந்த த்ரெட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்னு சொல்லுவாங்க. லைட் வெயிட்னா என்னன்னா, ஒரு பெரிய ப்ரோக்ராம் சின்ன சின்ன ப்ராசஸாக பிரிக்கிறோம் இல்லையா, அந்த ஒரு ப்ராசஸ் எடுத்துக்கிட்டா அந்த ப்ராசஸ் என்ன சின்ன சின்னதாக பிரிக்கிறோம், அதுதான் லைட் வெயிட். இப்போ உங்களுக்கு சொல்றது போனா, இப்போ ஒரு வீடுன்னு எடுத்துக்கிறீங்க, அந்த வீடு வந்து ஒரு 4 சுவர் கட்டி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு சுவரும் வந்து ஒரு ப்ராசஸ் வச்சீங்கன்னா, இப்போ ஒரு சுவர் எடுத்துக்கிறீங்க, அந்த சுவரில் பார்த்தீங்கன்னா நிறைய செங்கல் இருக்குது இல்லையா, அந்த செங்கல் எல்லாம் த்ரெட். அதுதான் லைட் வெயிட் அப்படின்றாங்க. அப்போ த்ரெட்ன்றது வந்து ஒரு லைட் வெயிட் ப்ராசஸ் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சின்ன ஒரு ப்ராசஸோட டைனி பார்ட். அதை வச்சு என்ன பண்றாங்கன்னா, அந்த த்ரெட்டை வச்சு என்ன பண்றாங்க சொல்றோம்னா, பேரலா ரன் பண்றாங்க. த்ரெட் எதுக்காக யூஸ் பண்றா, பேரலா ஒரு விஷயத்த நான் சீக்வென்ஷியலா பண்ணேன்னா அது டைம் எடுக்கும். நான் ஒன்று முடிச்சுட்டு தான் இன்னொன்று பண்ணேன்னா அது டைம் எடுக்கும். பேரலல்னா ரெண்டுத்தையும் ஒரே டைம்ல பண்ணலாம். நான் அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பேரலல் பண்றேன் அப்படின்னா, இப்போ என்ன சமைக்க சொல்றாங்க எங்க வீட்டில் அப்படின்னா,
நான் சமைக்கிறதுக்கு ஒரு 2 மணி நேரம் எடுத்துப்பேன். இப்போ ஒரு சண்டேல என்ன பிரியாணி செய்ய சொல்றாங்கன்னா 2 மணி நேரம் எடுத்துப்பேன். ஏன்? ஏன்னா நான் வந்து சீக்வென்ஷியலாக பண்ணுவேன். ஃபர்ஸ்ட்டு நான் வந்து வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுக்குவேன். ஒவ்வொன்றுத்தையும் ஃபர்ஸ்ட்டு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைப்பேன். அதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு வதக்குவேன். அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுவேன், ரொம்ப டைம் எடுப்பேன். ஆனால் நீங்கள் பண்ண சொன்னீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணுறீங்க. எண்ணெயை அப்படியே ஊற்றிடுவீங்க, டக்கு டக்குன்னு வெங்காயத்து பேரெல்லாம் கட் பண்ணி அதை போட்டு வதக்கிட்டே இருக்கும்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருவீங்க. தக்காளி வதங்கிறதுக்குள்ளே ஏதோ மட்டனை வந்து க்ளீன் பண்ணி வச்சுங்க. அப்புறம் பேரலாக அப்போ என்ன ஆகும்னா உங்களோட டைம் சேவ் ஆகுது. அதுதான் பேரலோட எய்ம் என்னன்னா ஒன்று முடிஞ்சாதான் இன்னொன்று செய்யணும் கிடையாது. சீக்வென்ஷியல் இல்லாமல் பேரலனா அடுத்தது 1 by 1 பண்ணிட்டு இருக்கோம். அந்த பேரலல் எக்ஸிகியூஷனுக்காக தான் இந்த த்ரெட்டை படிக்கிறோம். அந்த த்ரெட்ல நிறைய த்ரெட் லைப்ரரி என்ன, இம்ப்ளிசிட்னா என்ன, மல்டி த்ரெட் மாடல்னா என்ன, மல்டி கோர்னா என்ன, மோர் தென் 1 கோர் இருக்குது, மல்டி கோர் என்ன, இதெல்லாம் நம்ம பார்ப்போம். அடுத்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் போகிறது. ப்ராசஸ் அப்படிதான் நான் சொன்னேன் இல்லையா, இந்த த்ரெட்டை விட இன்னும் கொஞ்சம் பெரிய லெவலில் போனால் அது ப்ராசஸ். அதை ஒவ்வொரு ப்ராசஸ் இன்னொரு ப்ராசஸ் கூட எப்படி கம்யூனிகேட் பண்ணுது, ப்ராசஸ் எப்படி சிங்க்ரனைசேஷன் ஆகணும். ஏன்னா இப்போ ஒரு 4-5 ப்ராசஸ் ஒரே டைமில் அக்சஸ் பண்ணுதுன்னா அதை சிங்க்ரனைஸ் பண்ணணும். கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம்னா என்ன? கிரிட்டிக்கல் செக்ஷன்னா என்னன்னா ஒரு ஒரு இடத்த 4-5 பேர் அக்சஸ் பண்ண நினைக்கிறாங்களா, அது கிரிட்டிக்கல் செக்ஷன். இப்போ நீங்களாம் கிரிட்டிக்கல் செக்ஷன் தான். ஏன்னா இப்போ எத்தனை வேகன்சி இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு அப்படின்னா தோராயமா இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு 100 வேகன்சி இருக்குது. 100 வேகன்சி இருக்கு. ஆனால் எத்தனை பேர் அது காம்படிஷன் இருக்கு? ஒரு 10,000 பேர் காம்படிஷன். அப்போ அந்த இடம் வந்து கிரிட்டிக்கல் செக்ஷன். மோர் தென் 1 ப்ராசஸ் வந்து அக்சஸ் பண்ண நினைக்கிறாங்க. அப்போ அதை நான் என்ன பண்ணுவோம், சிங்க்ரனைஸ் பண்ணுறோம். எப்படி சிங்க்ரனைஸ் பண்ணுறது? இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, உங்களுக்கு அந்த இடத்த வந்து வெறும் இன்டர்வியூ மட்டும் தான் அப்படின்னா என்ன நடக்கும்? நிறைய மால் ப்ராக்டிஸ் நடக்கும். வெறும் இன்டர்வியூ மார்க் வச்சு போடுறேன் அப்படின்னா அப்போ எக்ஸாம் வைக்கிறாங்க. எக்ஸாம் வச்சு அதில் யார் மார்க் எடுக்கிறாங்க, அதில் யார் கட் ஆஃப் ரீச் ஆகிறாங்களோ அவங்கள மட்டும் அந்த மாதிரி ஏதோ ஒரு கண்டிஷனை வச்சு அந்த கிரிட்டிக்கல் செக்ஷனை யாருக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டு. ஏன்னா இப்போ அந்த இடத்துல எல்லாரும் ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் அதை என்ன பண்ணுறாங்க, ஒரு வரமுறை கொண்டு வராங்க பாருங்க. அதுதான் ப்ராசஸிங். நான் உங்களுக்கு சொல்றது புரியுதுங்களா? இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷனா என்னன்னா, இப்போ வந்து கவர்மெண்ட் ஜாப் இதுதான். இது வந்து அந்த கவர்மெண்ட் ஜாப்ன்றது எல்லாருக்கும் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். நம்ம எல்லாம் ப்ராசஸ் இப்போ எல்லாரும் அக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அப்போ அதை எப்படி பண்றாங்க கவர்மெண்ட்? எல்லாரும் அக்சஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணாங்கன்னா சீனியாரிட்டி பிரகாரம் போட்டாங்க. அதில் என்ன பிரச்சனை வருது? சீனியாரிட்டி பிரகாரம் போட்டால் சில பிரச்சனைலாம் வருதுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த மெத்தட் எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸாம் வச்சு போடுறாங்க. அப்போ எக்ஸாம் வச்சு போடும்போது அதில் வந்து என்ன பிரச்சனை வரக்கூடாது. அப்போ என்ன பண்ணாங்க, அதில் ரேங்கிங் போட்டு அதில் டாப் ரேங்கிங்கில் இருக்கவங்களாம் அலோவ் பண்ணுறாங்க இல்லையா? இதெல்லாம் தான் சொல்யூஷன். எதுனா ப்ராசஸ் சிங்க்ரனைசேஷனா 1 by 1 அக்சஸ் பண்ண வைக்கிறாங்க. இப்போ கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம்னா எல்லாரும் அதை அடையணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு சொல்யூஷன் தான் பீட்டர்சன் சொல்யூஷன் 7-4 சிங்க்ரனைசேஷன். அதாவது இப்போ எப்படி நம்ம எக்ஸாம் வைக்கிறோம், இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் தான். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைக்கிறாங்க பாருங்க. இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தீங்கன்னா காலேஜ் டிஆர்பியில் டிஸ்கிரிப்டிவ் டைப் வச்சிருக்காங்க. அங்கேயும் வேகன்சி இருக்கு, ஆனால் அவங்க டிஸ்கிரிப்டிவ் டைப் வச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எம்சிக்கு வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு சொல்யூஷன். இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன், இது ஒரு சொல்யூஷன். இதெல்லாம் நம்ம ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்ல பார்ப்போம். பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எல்லாருக்கும் தெரியும். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் என்ன, ஆப்ரேஷன் என்ன, சர்வீசஸ் என்ன, சிஸ்டம் கால் அப்படின்னா என்ன, இதோட டிசைன், இம்ப்ளிமெண்டேஷன், சிஸ்டம் போர்ட், அவ்வளோதாங்க. சிஸ்டம் சாஃப்ட்வேர் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது வரைக்கும் கிளியரா? நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன் ஓஎஸ் பற்றி. ஓஎஸும் ஓவர்வியூ கொடுத்துருக்கேன், நீங்கள் உங்கள் எக்ஸாமும் ஓவர்வியூ கொடுத்து வச்சுக்கிறேன். இஸ் இட் ஓகே? யாராவது தூங்குனீங்களா? காலையிலேயே தூங்குனீங்களா? யாராவது கவனிச்சிங்களா? இஸ் இட் கிளியர் டு ஆல்? நம்ம சும்மா ஒரு வாக் போயிட்டு வந்திருக்கோம் ஓஎஸ் கூட ஒரு வாக் போயிட்டு வந்தோம். ஒன்றும் பிரிஸ்டே இல்லை உங்க டெஸ்ட் ரேங்க் லிஸ்ட் ஃபார் அவர் செல்ஃப் மோட்டிவ். வெரி குட், வெரி குட். இன்னும் நான் வந்து உங்களுக்கு வேகமா வரணும். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க எல்லாம் வேகமா இருக்கணும். வேகமும் யாருக்கிட்ட இருக்கோ அவங்க கன்ஃபார்மா வந்து குட், வெரி குட், வெரி குட். இப்போதான் வேகம் அதிகமா இருக்கு. குட். சரி, நெக்ஸ்ட் நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் டாபிக் போகிறோம். இதுதான் வந்து இது வரைக்கும் இன்ட்ரோடக்ஷன். கிட்டத்தட்ட நான் உங்களுக்கு ஒரு 45 மினிட்ஸ் லைக் உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன் இந்த ஓஎஸ் மட்டும். ஏன்னா இதுதான் இதுக்கப்புறம் நம்ம உள்ளே போவோம். இதுக்கப்புறம் இதை பற்றிலாம் பேச மாட்டோம். உங்களுக்கு இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாமே ரொம்ப முக்கியமானது, ரைட்டுங்களா? இதுக்கப்புறம் நான் பேச போகிறதெல்லாம் டாபிக்ஸ். இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் இது இன்ட்ரோடக்ஷன். அதுவும் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுக்க போகிறேன், ஏன்னா ரொம்ப முக்கியம் கிடையாது. சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஏற்கனவே சொல்லிட்டோம். ஓஎஸ்ன்றது ஒரு சிஸ்டம் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு பிரைமரி எக்ஸாம்பிள் எதுன்னு கேட்டோம்னா ஓஎஸ் சொல்லுங்க. ஏன்னா சாஃப்ட்வேர் நம்ம ரெண்டா பிரிக்கிறோம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர், சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் இருக்கு. ஆனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல ஓஎஸ் ஃபர்ஸ்ட். வேற ஏதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் உங்களுக்கு தெரியுமா? வேற ஏதாவது சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஜஸ்ட் டைப் பண்ணுங்க.
ஜஸ்ட் டைப் பண்ணுங்க. வேற என்ன? கம்பைலர் மகாலட்சுமி மேம் சூப்பர். மகாலட்சுமி மேம் சூப்பர். கம்பைலர் சொல்லியிருக்காங்க. யூட்டிலிட்டிஸ், சாஃப்ட்வேர் யூட்டிலிட்டிஸ் வெரி குட். பென்ட்ரைவ் வெரி குட். லிங்கர், லோடர் வெரி குட். பிரியா மேம் சூப்பர். லிங்கர், லோடர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. அப்புறம் வேற எனி அதர்ஸ்? ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட், அப்புறம் கம்பைலர், இன்டர்பிரேட்டர், லோடர், லிங்கர், டிவைஸ் டிரைவர் வெரி குட் பிரியா மேம். டிவைஸ் டிரைவர்ஸ், யூட்டிலிட்டிஸும் சொல்லலாம். டிவைஸ் டிரைவர் இவங்க அதாவது ரொம்ப லிமிட்டெட். சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப லிமிட்டெட். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் எக்கச்சக்கம், ஆனால் சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரொம்ப லிமிட்டெட். ரைட்டுங்களா? ஸோ அதனால டிவைஸ் டிரைவர் இப்போ உங்க போட்டுக்கிறது எல்லாமே சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல வந்துடும். அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா இதுதான். இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்கணும், இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல அதே மாதிரி சொன்ன சாஃப்ட்வேர் ரெண்டா பிரிக்கணும், சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னு. சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து ப்ரோக்ராம் தட் டெடிகேட்டட் மேனேஜிங் கம்ப்யூட்டர் இட் செல்ஃப், அவ்வளோதான். உங்க கம்ப்யூட்டர் தன்னைத்தானே மேனேஜ் பண்ணுறது தான் சிஸ்டம் சாஃப்ட்வேர். முக்கியமாக நீங்கள் எல்லாருமே சிஸ்டம் சாஃப்ட்வேரை கரெக்டாக வச்சுருந்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கரெக்டாக ஒர்க் ஆகும். இது எத்தனை பேர் புரியுது? நீங்கள் எல்லாமே உங்கள் சிஸ்டம் சாஃப்ட்வேரை கரெக்டாக மேனேஜ் பண்ணீங்கன்னா உங்களால் நிறைய அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் கொண்டு வர முடியும். இது எத்தனை பேர் புரியுது? நீங்கள் எல்லாருமே சிஸ்டம் சாஃப்ட்வேரை கரெக்டாக நீங்கள் மேனேஜ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக அப்ளிகேஷன் எல்லாம் நல்லா இருக்கும். எத்தனை பேர் புரியுது? எஸ் சொல்லுங்க பார்ப்போம். கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு எத்தனை அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறது முக்கியம் இல்லை. உங்கள் சிஸ்டம் சாஃப்ட்வேர் கரெக்டாக இருந்தால் எத்தனை அப்ளிகேஷன் வேணாலும் நம்மளுக்கு ஒர்க் ஆகும். எல்லா அப்ளிகேஷன் கரெக்டாக ஒர்க் ஆகும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஏதாவது பிரச்சனைனா எந்த அப்ளிகேஷனும் அதில் ஒர்க் ஆகாது. அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர்னு நீங்கள் சொல்லும்போது ஓஎஸ்ன்னு சொல்லும்போது ஓஎஸ் எப்படி மெமரி மேனேஜ் பண்ணுதோ, ஓஎஸ் எப்படி வந்து ஒரு டிஸ்கை மேனேஜ் பண்ணுதோ, ஓஎஸ் எப்படி ஒரு டெட்லாக் ஹேண்டில் பண்ணுதோ, ஓஎஸ் எப்படி வந்து ஒரு ப்ராசஸ் மேனேஜ் பண்ணுதோ, இதே மாதிரி தான் நீங்கள் எல்லா சுச்சுவேஷனும் மேனேஜ் பண்ணணும். நீங்கள் எல்லாம் ஒரு ஓஎஸ் தான். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம், உங்களுடைய சிந்தனைகள் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால், உங்களுடைய எண்ணங்கள் கரெக்டாக இருந்தால், உங்களுடைய சிந்தனைகள் கரெக்டாக இருந்தால், ஏன்னா மொத்தமாக சொல்ல போனால் உங்களுடைய மனம் அதுதான் ஓஎஸ். இப்போ இந்த இடத்துல நான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்றது வந்து கம்ப்யூட்டர்ல, அது உங்களுக்குள்ள இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு வந்து பேர் வந்து மனம், இந்த மைண்ட். அந்த மனசுல தான் எல்லாமே இருக்கு. உங்க மனசுல உயர்வான எண்ணங்கள் இருக்கு. நீங்க எந்த சூழலிலும் நீங்க டெட்லாக் ஆகாம இருக்கீங்க. எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரியா ஹேண்டில் பண்றீங்க. எல்லாத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கிறீங்க. நீங்க எப்பயும் உடஞ்சி போகல அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம் சாஃப்ட்வேர்ல நீங்க நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் உங்க சிஸ்டம் சாஃப்ட்வேர். இப்போ அதுவே எப்படி இருக்கு அப்படின்னா, சிஸ்டம் சாஃப்ட்வேர் சரியில்லாததுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாராவது ஏதாவது உங்களை சொன்னால் நீங்கள் டெம்பர் ஆகுறீங்க, கோவப்படுறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வந்து வைரஸ் உள்ள ஃபார்ம் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ அது இப்போ யாராவது ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, டக்குன்னு டெம்பர் ஆகுறீங்க. ஏதோ வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, உடனே நீங்கள் உடஞ்சி போகிறீங்க. அப்போ இதெல்லாம் என்னென்னா சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து உங்களுக்கு வந்து இன்னும் நீங்கள் அதை வந்து சரியாக வந்து மேனேஜ் பண்ணலை அப்படின்னா. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் ரொம்ப முக்கியங்க. அதில் தான் நீங்கள் எந்த ஒரு சாதனையும் நீங்கள் பண்ண முடியும். இந்த சாதனைகள்லாம் அப்ளிகேஷன் நீங்கள் பண்ணுற எல்லா சாதனையும் அப்ளிகேஷன், பிஜிடிஆர்பி குவாலிஃபை ஆகத்தான் இருக்கட்டும், அடுத்து ஹெச்எம் ஆகட்டும் இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து வீட்டில் நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல அம்மாவாக இருக்கட்டும் சரி, ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் சரி, நல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருக்கட்டும் சரி, நல்ல மருமகளோ இல்லை மாமியாராக ஆகட்டும் சரி, எல்லாத்துக்கும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் த சிஸ்டம் சாஃப்ட்வேர்ஸ். ஓகே. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர் இஸ் சாஃப்ட்வேர் தட் ப்ரொவைட் த பிளாட்ஃபார்ம் டு அதர் சாஃப்ட்வேர். அதுதான் ரொம்ப முக்கியம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் தான் எல்லா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கும் ஒரு பிளாட்ஃபார்மை ப்ரொவைட் பண்ணுது. அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் வந்து இட்ஸ் அ ப்ரோக்ராம் தட் கண்ட்ரோல் அண்ட் மேனேஜ் த ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். அப்போ இது எதை மேனேஜ் பண்ணுது அப்படின்னா உங்களுடைய ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுது. அப்போ சிஸ்டம் சாஃப்ட்வேர் ஹெல்த் ரொம்ப முக்கியம். அப்போ உங்கள் உடம்பை நீங்கள் மேனேஜ் பண்ணணும், ஹார்ட்வேர் மேனேஜ் பண்ணணும். யார் வந்து கரெக்டாக கான்ஷியஸாக இருக்காங்களோ அவங்க ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து அவங்க ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க எந்த ஒரு அந்த உடல்நல குறைபாடுக்கும் போக மாட்டாங்க. அப்போ அவங்க சரியாக அவங்களோட உடம்பை மேனேஜ் பண்ணுவாங்க, ஹார்ட்வேரை மேனேஜ் பண்ணுவாங்க. இட் ஹெல்ப்ஸ் அப்ளிகேஷன் ப்ரோக்ராம் டு எக்ஸிக்யூட் கரெக்ட்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது சரியாக நடக்கும். அப்ளிகேஷன் ப்ரோக்ராம்ன்றது உங்களுடைய எய்ம், உங்களோட ரோல், இது எல்லாமே வந்து எக்ஸிக்யூட் ஆகும் கரெக்டாக. இப்போ இந்த இடத்துல சாஃப்ட்வேர்ன்றது ஓஎஸ்ஐ சொல்கிறது சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்போ சாஃப்ட்வேர் நம்ம ரெண்டாக பிரிக்கணும்னு சொன்னோம் இல்லையா, அதே தான். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிஸ்டம் சாஃப்ட்வேரில் சிஸ்டத்தை மேனேஜ் பண்ணுறது ஓஎஸ், டிவைஸ் டிரைவர், சிஸ்டம் யூட்டிலிட்டிஸ். அப்புறம் டெவலப்பிங் சாஃப்ட்வேர்னா ப்ரோக்ராம் லாங்குவேஜ், டிரான்ஸ்லேட்டர், லிங்கர், லோடர், இதெல்லாம். அதாவது இதிலே ரெண்டாக பிரிக்க அந்தளவுக்கு நமக்கு தேவையில்லை. இதெல்லாம் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் ஜெனரிக் சாஃப்ட்வேர், அப்புறம் ஸ்பெசிஃபிக் சாஃப்ட்வேர். ஜெனரிக் அப்படின்னா வேர்ட் ப்ராசஸ், ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸ்பெசிஃபிக்னா ரிசர்வேஷன், அட்டனன்ஸ், பில்லிங்கு, இந்த மாதிரி.
அப்போ அப்ளிகேஷன்ல ஜெனரல் அப்படின்னு சொல்லலாம், ஸ்பெசிஃபிக் சொல்லலாம். சிஸ்டத்தில் சிஸ்டம் மேனேஜ்மெண்ட் இருக்கும், டெவலப்பிங் சாஃப்ட்வேர் இருக்கும். ஏன்னா இது ஏன் டெவலப்பிங் சொல்கிறோன்னா அதில் லோடர், லிங்கர், அப்புறம் கம்பைலர் இதெல்லாம் வந்து அதர் லாங்குவேஜஸ் வந்து இப்போ டிரான்ஸ்லேட் போகணும் வரணும்னா இது வந்து தன்னைத்தானே தன்னைத்தானே மேனேஜ் பண்ணுறதுக்கு. அதாவது ரெண்டுமே ஒன்று தான். சிஸ்டம் சாஃப்ட்வேருக்குள்ளே உங்களுக்கு ரெண்டுமே ஒன்று தான். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்னா ஒரே அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். இன்னும் நீங்கள் கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா இப்படி பண்ணலாம். ரைட்டுங்களா? சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள். அது இல்லாமல் அசம்பிளர் வரும், கம்பைலர் வரும், இன்டர்பிரட்டர் வரும், லோடர், லிங்கர் எல்லாம் வரும். ஸோ இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன லாங்குவேஜில் எழுதியிருப்பாங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜில் ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா டைரெக்டாக ஹார்ட்வேர் கூட இன்ட்ராக்ட் பண்ணும். இது ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். யாருக்குன்னா ஹார்ட்வேருக்கும் யூஸருக்கும் ஒரு இன்டர்ஃபேஸாக இருக்கும். நல்லா கவனிங்க. இது யாருக்கு இன்டர்ஃபேஸாக இருக்குன்னா யூஸருக்கும் ஹார்ட்வேருக்கும் இன்டர்ஃபேஸாக இருக்கும் சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்போ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் சாஃப்ட்வேர் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிறது கம்பைலர் எடுத்துக்கிறோம். கம்பைலர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஹை லெவல் லாங்குவேஜாக லோ லெவல் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணும். முக்கியமாக C++, ஜாவா இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஹை லெவல் லாங்குவேஜில் எழுதியிருப்போம். அதை லோ லெவல் லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இந்த கம்பைலர் யூஸ் ஆகுது. இந்த கம்பைலருக்கு அடுத்தது இன்டர்பிரட்டர் கம்பைலருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே தெரியும். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கம்பைலர் அண்ட் இன்டர்பிரட்டர்? கம்பைலருக்கு இன்டர்பிரட்டர் ஆமாம், கம்பைலர் வந்து ஹோல் ப்ரோக்ராம் பண்ணி தான் சார் எக்ஸிக்யூட் பண்ணும். இன்டர்பிரட்டர் வந்து லைன் பை லைன் எக்ஸிக்யூட் பண்ணும் சார். வெரி குட். அதாவது கம்பைலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு ப்ரோக்ராம் கோட் போட்டிருக்கீங்க, ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் ப்ராசஸிங். அதில் வந்து ஒரு 100 லைன் நீங்கள் கோடிங் எழுதிருக்கீங்க, 100 லைன்ஸ் எழுதிருக்கீங்க. ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் ப்ராசஸிங் வந்து ஒரு 100 லைன் எழுதிருக்கீங்க. அப்போ அந்த 100 லைனும் ஒரே டைமில் மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுது. 100 லைனும் ரீட் பண்ணிவிட்டு அது அப்படியே மெஷின் லாங்குவேஜாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா அது வந்து கம்பைலர். அந்த 100 லைனையும் லைன் பை லைனாக ஒரு லைன் ஃபஸ்ட்டு அப்படின்னா அது இன்டர்பிரட்டர். ஒவ்வொரு லைன் ஃபஸ்ட்டு. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நான் கிளாஸ் எடுத்தேன். இந்த 1.5 மணி நேரத்தையும் நான் ஜோதிமணி மேம் கேட்குறேன், மேம் இதை வந்து அப்படியே நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுங்கள், நான் தமிழில் பேசுகிறேன் அப்படின்னா அங்கே அந்த 1.5 மணி நேரத்தை லிசன் பண்ணிட்டு அப்படியே இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது கம்பைலர். நான் ஒவ்வொரு லைனும் பேச அவங்க அப்படியே கன்வெர்ட் பண்ணுறாங்கன்னா அது இன்டர்பிரட்டர். நான் ஒரு ஃபர்ஸ்ட் லைன் பேசினா உடனே டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, செகண்ட் லைன் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. அப்போ லைன் பை லைனாக டிரான்ஸ்லேட் பண்ணால் அது வந்து இன்டர்பிரட்டர். மொத்தமாக எல்லாத்தையும் கவனிச்சுட்டு ஃபைனலாக டிரான்ஸ்லேட் பண்ணால் அது வந்து கம்பைலர். அவ்வளோதான். அப்போ நான் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜ், இந்த ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து லோ லெவல் லாங்குவேஜ் தாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுது, கம்பைலர் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுது, ஆப்ஜெக்ட் கூட டிரான்ஸ்லேட் பண்ணும். ஆப்ஜெக்ட் கோடுன்றது நம்ம இந்த மெஷின் கூட தான் ஆப்ஜெக்ட் கோடுன்னு சொல்கிறோம். எரர் எதாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எரர் எதுவும் இல்லைன்னா அப்புறம் ரன் பண்ணும். ரைட்டுங்களா? கம்பைல் பண்ணும்போது நம்ம எரர் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். கம்பைலரே எரர் இருந்துச்சு, எரர் காமிச்சிடும். ஒன்ஸ் எல்லாம் கரெக்டாக கம்பைல் ஆனதுக்கப்புறம் தான் ரன் ஆகும். பாருங்க, சோர்ஸ் லாங்குவேஜ் ஹை லெவல் லாங்குவேஜ் மெஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ணால் கம்பைலர். இதுதான் பாருங்க. இப்போ வாய்டு மெயின் இருக்குது, ஹாய்னு இருக்குது, இதெல்லாம் 0s and 1s மாறுது இல்லையா, இதுதான் கம்பைலர். அசம்பிளர் நீங்கள் சொல்லிட்டீங்க. அசம்பிளர் இன்டர்பிரட்டர் நம்ம பார்த்தோம். அசம்பிளர்னு ஒன்று இருக்குது. கம்பைலருக்கும் இன்டர்பிரட்டருக்கும் நடுவில் அசம்பிளர் வச்சுக்கிங்கன்னா இப்போ பாருங்க, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹை லெவல் லாங்குவேஜ் வந்து லோ லெவல் லாங்குவேஜ் மாறுது. இது இந்த இடத்துல நீங்கள் அசம்பிளர் வச்சுட்டீங்கன்னா என்ன பண்ணும், அசம்பிளர் என்ன பண்ணும், இங்கே அசம்பிளி லாங்குவேஜ் இருக்கும். மூவ் A to B, ஆடு B, இந்த மாதிரி ஒரு அசம்பிளி லாங்குவேஜ். இப்போ மூணா வந்து பிலேருந்து ஏக்கு மூவ் பண்ணுறோம். ஆட் பினா இது ஆட் ஆகிட்டு இது வந்து எங்கே இருக்குன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரிசல்ட் ஆட் ஆகுது, அது எங்கே இருக்கும், இதெல்லாம் நம்ம வந்து கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சரில் பார்ப்போம். 2 ரிசல்ட் ஆட் ஆகி அது எங்கே போய் அக்குமுலேட்டர். வெரி குட், அக்குமுலேட்டர். ஸோ நம்ம இந்த மாதிரி இருக்கிற இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இந்த மாதிரி 0s and 1s மாஸ்டர் அசம்பிளி லாங்குவேஜை இந்த மாதிரி மெஷின் லாங்குவேஜை மாற்றுதுன்னா அதுக்கு அசம்பிளர் யூஸ் பண்ணும். அசம்பிளி லாங்குவேஜை மெஷின் லாங்குவேஜாக மாற்றுறதுக்கு அசம்பிளர் யூஸ் பண்ணும். அசம்பிளர் யூஸ் டு டிரான்ஸ்லேட் த ப்ரோக்ராம் ரிட்டன் இன் த அசம்பிளி லாங்குவேஜ் இன்டு மெஷின் கோட். அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், அதான் நான் சொன்ன மூவ் அந்த மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் என்ன பண்ணும், அசம்பிளர் வந்து மெஷின் லாங்குவேஜை மாற்றும். இது ஒரு ப்ரோக்ராமரு, இது வந்து ப்ராசஸர் அதுதான் எக்ஸிக்யூட் ஆகும். அடுத்து இன்டர்பிரட்டர் அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி கம்பைலர் டேக்ஸ் என்டையர் ப்ரோக்ராம், இன்டர்பிரட்டர் வந்து சிங்கிள் இன்ஸ்ட்ரக்ஷன் 1 by 1 எடுக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் கோட் வந்து ஜென்ரேட் ஆகும். இங்கே வந்து நோ ஆப்ஜெக்ட் கோட், இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட் ஆகாது. ஏன்னா நான் ஏன் இதை யோசிச்சு பாருங்க, இங்கேயே ஆப்ஜெக்ட் கோட் கிரியேட் ஆகுது, இங்கேயே ஆப்ஜெக்ட் கோட் கிரியேட் ஆகலை, என்ன காரணமாக இருக்கும்? நோ இன்டர்மீடியட் கோட் இஸ் ஜென்ரேட்டட். என்ன காரணம்? இங்கே மட்டும் ஏன் இன்டர்மீடியட் கோட் ஜென்ரேட் ஆகுது? ஏன்னா இப்போ நம்ம ஹோல் ப்ரோக்ராம் கன்வெர்ட் பண்ணுறோம் இல்லையா, அப்போ ஹோல் ப்ரோக்ராம் கன்வெர்ட் பண்ணும்போது அது வந்து லென்த் அதிகமாக இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்மீடியட் கூட கன்வெர்ட் ஆகிட்டு
அதுக்கப்புறம் அது என்ன ஆகும்னா மெஷின் கூட மாற்றும், இன்னும் கொஞ்சம் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஆனால் இங்கே வந்து ஒரு லைன் தானே, அப்போ டேரெக்டாக மெஷின் கூட மாற்றும். அப்போ இங்கே வந்து என்னென்ன எதுக்காக இன்டர்மீடியட் கோட் தேவையில்லைன்னா, இங்கே வந்து அந்த சைஸ் வந்து ரொம்ப கம்மி, ஒரே ஒரு லைன் தானே, அப்போ டேரெக்டாகவே அவங்க மிஷின் கூட கன்வெர்ட் பண்ணுறாங்க. இன்டர்மீடியட் கோட் கன்வெர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. காரணம் இங்கே இன்டர்மீடியட் கோட் கன்வெர்ட் பண்ணது காரணம் என்னன்னா, நிறைய நம்ம வந்து மெமரி ஸ்பேஸு, அதுக்கப்புறம் அதை இன்னும் கன்சைஸ் பண்ணும் அதுக்காக. பட் இங்கே அப்படி கிடையாது. அது ரீசன் வந்து ஹியர் வி ஆர் நாட் யூசிங் த என்டையர் கோடு, இங்கே வந்து ஒரே ஒரு லைன் தான் எடுக்கிறோம், அதனால டேரெக்டாகவே நம்ம மெஷின் லாங்குவேஜ் கன்வெர்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும்ன்றாங்க. கண்டிஷனல் அண்ட் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் ஃபாஸ்டர். ஏன்னா நம்ம அது எல்லாமே ஒரே டைமில் பண்ணுறதுனால லூப்பிங் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்ததுக்கப்புறம் வரும். ஆனால் இங்கே வந்து ஒவ்வொரு டைமும் எக்ஸிக்யூட் ஆகிருக்கும், அதனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். இதில் வந்து மெமரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப அதிகம், இதுக்கு வந்து மெமரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் ரொம்ப கம்மி. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பைல் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒவ்வொரு டைமும் கம்பைல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. ஒரு வாட்டி கம்பைல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது கோடு சேஞ்ச் பண்ணும்போது தான் கம்பைல் பண்ணணும். நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு செக் பண்ணுறதுக்காக பண்ணலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒரே ஒரு வாட்டி கம்பைல் பண்ணிட்டீங்க, எல்லாமே கரெக்டாக கம்பைல் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அதில் எந்த நீங்கள் திரும்ப கம்பைல் பண்ண வேண்டியது கிடையாது. பட் இன்டர்பிரேட்டர் அப்படி கிடையாது. எவ்ரி டைம் நீங்கள் திரும்ப இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணீங்க ஒன் பை லைன்னா ஒவ்வொரு டைமும் நீங்கள் என்ன பண்ணணும், ஹை லெவலில் லோ லெவலாக கன்வெர்ட் ஆகணும். எரர்ஸ் வந்து மொத்தமாக காமிக்கும், ஆனால் இங்கே எரர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக தான் காமிக்கும். இது வந்து கம்பைலர், இது வந்து பேசிக் வந்து இன்டர்பிரேட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். பேசிக்ல இன்டர்பிரேட்டர் யூஸ் பண்ணுறோம், சி லாங்குவேஜில் சி கம்பைலர் யூஸ் பண்ணுவோம். இன்டர்பிரேட்டர் சொல்லிட்டேன் ஆல்ரெடி நம்மளுக்கு. இப்போ லோடிங் அண்ட் லிங்கிங் எங்கே யூஸ் ஆகுது, ஏதாவது ஐடியா இருக்கா உங்களுக்கு? லோடர் அண்ட் லிங்கர் இதெல்லாம் எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்பைலர் தெரிஞ்சிருக்கும், லிங்கர் தெரிஞ்சிருக்கும், சரி கம்பைலர் தெரிஞ்சிருக்கும், இன்டர்பிரேட்டர் தெரிஞ்சிருக்கும், அசம்பிளர் தெரிஞ்சிருக்கும். இப்போ லோடர் அண்ட் லிங்கர் சொல்லுங்க. லோடர் வந்து ரேம்ல இருக்கும் சார், அங்கே யூஸ் ஆகும். வெரி குட். வேற எனி அதர் ஐடியா? மேம் சொல்லிட்டாங்க ஓரளவுக்கு ஐடியா, இன்னும் கொஞ்சம் கிளியரா. சார் லிங்கர் ப்ரோகிராமிங் லாங்குவேஜ்ல லைப்ரரி ஃபைல்ஸோட கனெக்ட் ஆகுமாங்க சார்? ஆமா, லிங்கர் வந்து அது பண்ணும். லைப்ரரி ஃபைல்ஸ் மட்டும் இல்லாமல் நம்ம அதிலே கூட நம்ம நிறைய இடத்துல நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, லைப்ரரி ஃபைல் தான் மெயின் பர்பஸ். அது இல்லாமல் சில இடத்துல நம்ம கால் பண்ணுவோம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல கால் பண்ணுவோம், அதை லிங்க் பண்ணுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோக்ராம்குள்ளேயே சில கம்பைலர்ஸ்குள்ளேயே நம்ம டிஃபால்ட்டாக சில இதெல்லாம் வச்சுருப்போம். ஸோ நிறைய இடத்துல லிங்க் பண்ணுது. ஆனால் நம்மளுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்குன்னா லைப்ரரி ஃபைல்ஸை லிங்க் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. அது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். லைப்ரரி ஃபைல்ஸை லிங்கர். லோடர் அப்படின்றது வந்து லோட் பண்ணும். மேம் சொன்ன மாதிரி என்னன்னா, இப்போ ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆகுது அப்படின்னா அந்த லோடர் வந்து மூவ் பண்ணும், அவ்வளோதான். இப்போ நம்ம எப்படி லோட் பண்ணணும் அப்படின்னா என்னங்க பாருங்க, இன்டர்பிரேட்டர் வரைக்கும் ஓகே. இப்போ அடுத்தது நம்ம போவோம். லோடர் ரெஃபர்ஸ் டு பிரிங்கிங் த ப்ரோக்ராம் ஃப்ரம் த செகண்டரி ஸ்டோரேஜ், ஹார்ட் டிஸ்க்லேருந்து மெயின் மெமரி கொண்டு வரது லோடர். அப்போ நம்ம வந்து லோடர் என்ன பண்ணோம், லோட் பண்ணோம். இப்போ நீங்கள் ஹார்ட் டிஸ்க்லேயே வச்சிருக்கீங்க, செகண்டரி மெமரிலே இருக்குன்னா ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஏன்னா நம்ம அதுதான் பார்த்துருக்கோம், ஒரு ப்ரோக்ராம் ரன் ஆகணும்னா அது எங்கே போகணும் அப்படின்னா மெயின் மெமரிக்கு போகும். அப்போ மெயின் மெமரிக்கு போனால் தான் அது ரன் ஆகும். ஸோ when program is executed loaded into the memory, அப்போ அந்த லோடு யார் பண்ணுவாங்கன்னா அந்த லோடர் பண்ணுவோம். அப்போ லோடர் என்ன பண்ணுன்னா மெமரி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணும் அந்த ப்ரோக்ராமுக்கு. இன்ஸ்ட்ரக்ஷன் நாங்கள் வந்து காப்பி பண்ணி எடுத்து வந்து இங்கே போடும். சரிங்களா, இதெல்லாம் லோடர். அப்போ நீங்கள் வந்து அதான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துக்க பாருங்க. இப்போ கம்ப்யூட்டரில் ஒரு கேம் விளையாடணும்னு நினைக்கிறாங்க ஒரு பையன், நம்ம பசங்க கேம் தானே அதிகமாக விளையாடுதுங்க. அப்போ அதை டபுள் கிளிக் பண்ணுறாங்க இல்லையா, டபுள் கிளிக் பண்ணும்போது என்ன ஆகுனா அந்த கேம் வந்து செகண்டரியில் இருக்கும். அதை டபுள் கிளிக் பண்ணோடனே கொஞ்சம் லோட் ஆகிட்டு பிரைமரி போகும். அதுதான் லோடிங் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டுங்களா. அடுத்த லிங்கிங் அப்படின்னு நீங்கள் சொன்ன மாதிரி மேம் சொன்ன மாதிரி கரெக்டாக சொன்னாங்க. அதாவது லைப்ரரி ஃபைல்ஸ் வந்து லிங்க் பண்ணுறோம், அது வந்து பெஸ்ட் எக்ஸாம். அது மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள், லிங்கிங் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் கம்பைனிங் மல்டிபிள் ஆப்ஜெக்ட் ஃபைல்ஸ். இப்போ இது வந்து நீங்கள் நிறைய ஆப்ஜெக்ட் ஃபைல் இருக்குது, எல்லாத்தையும் ஒன்றா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜ் எல்லாம் போனீங்கன்னா நிறைய பேக்கேஜ் வந்து நம்ம வேறு ப்ரோக்ராம் வேறு ஒரு ஆப்ஜெக்ட் ஃபைல் கிரியேட் ஆகிருக்கும், அதெல்லாம் லிங்க் பண்ணுறதுக்கு அந்த லிங்கர் யூஸ் ஆகும். சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஃபைலாக வந்து கன்வெர்ட் பண்ணுவோம். ரெஃபரன்ஸ் ஃபங்க்ஷன் வேரியபிள்ஸ் இது எல்லாத்தையும் வந்து லிங்க் பண்ணணும். எல்லாமே நிறைய லிங்கிங் இது நடக்கும். ரெஃபரன்ஸு ஆல் நெசசரி காம்போனன்ட்ஸ் கனெக்டட் டுகெதர் டு கம்ப்ளீட் ப்ரோக்ராமை மாற்றத்துக்கு இந்த லிங்கர் வந்து ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா. லைப்ரரி ஃபைல்ஸு, நெசசரி லைப்ரரி ஃபைல்ஸு, சிங்கிள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலாக மாற்றத்துக்கு இது எல்லாத்துக்குமே இந்த லிங்கர் யூஸ் ஆகும். லொகேஷன் அப்படின்னா உங்களுக்கு தெரியுது இல்லையா, லொகேஷனை என்ன சொல்லுவோம், எதை லொகேஷன் சொல்லுவோம்? மெமரி அட்ரஸ். வெரி குட், மெமரி லொகேஷன்ஸ். இப்போ நம்ம வீட்டு அட்ரஸ் மாதிரி மெமரி அட்ரஸ் வந்து லொகேஷன் சொல்லுவோம். இப்போ நம்மளுக்கு எப்படி ஒரு லொகேஷன் இருக்கோ அந்த மாதிரி. அப்போ ரீலொகேஷன் என்னவா இருக்கும்? சேஞ்சிங் மெமரி அட்ரஸ். ஆமாம், அதாவது என்னன்னா, இப்போ நான் வந்து செகண்டரி மெமரியில் இருப்பேன். இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க, அந்த ப்ரோக்ராமில் ஸ்டூடெண்ட் மார்க் ஷீட் பாசிங்லாம் சேவ் பண்ணுங்க. அந்த ப்ரோக்ராம் சேவ் ஆகிறது நான் ட்ரை பண்ணிவிட்டு நான் சேவ் பண்ணுறேன். அது எங்கே இருக்கும் அப்படின்னா செகண்டரியில் தான் இருப்பேன். இப்போ நான் ரன் பண்ணும்போது என்ன ஆகுனா செகண்டரியிலேருந்து பிரைமரிக்கு வரும்.
அப்போ செகண்டரியில் இருக்கிற மெமரி ஸ்பேஸ் வேறு, பிரைமரியில் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. அப்போ அந்த பிரைமரியில் எவ்வளோ, ஏன்னா பிரைமரியில் இருக்கும்போது ரேம் வந்து ரொம்ப லிமிட்டடு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரேம் வந்து 8 GB இருக்கலாம், 16 GB இருக்கலாம். ஓகேவா? அப்போ 8 GB 16 GB ரேமில் ஸ்பேஸ் எப்படி அலோகேட் பண்ணணும், அங்கேருந்து தூக்கி வந்து இதில் எப்படி போடணும், இது வந்து பார்த்தா ரீலொகேஷன். மெமரி வந்து அட்ஜஸ்ட் ஆகுது அங்கேருந்து, அதாவது செகண்டரியிலேருந்து பிரைமரிக்கு வரும்போது அந்த மெமரி வந்து எப்படி மேப் ஆகுது, ரீலொகேட் ஆகுது. அதை பற்றி அதை வந்து டேக் கேர் பண்ணுறதா ரீலொகேஷன். adjusting the address of the instruction, நல்லா addressனா memory, okay, within a program so that it can be loaded to the execute different memory locations. வேற memory locationல adjust பண்ணி லோட் பண்ணும். ஏன்னா இப்போ எங்கெங்கெல்லாம் ஃப்ரேம்ஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்தெல்லாம் இந்த வந்து, ஏன்னா ஃப்ரேம் வந்து கண்டினியூஸாக இருக்காது, நம்ம வந்து அதனால தான் நான் கான்டினியூஸ் மெமரியில் படிப்போம். ஃப்ரேம்ன்றது வந்து இங்கே ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருக்கும், இங்கே ஒரு இடத்துல ஃப்ரீயாக இருக்கும். அப்போ ஒரு ப்ரோக்ராம் சின்னதாக பிரித்து இங்கே கொஞ்சம் லோட் பண்ணும், இங்கே கொஞ்சம் லோட் பண்ணும். இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து ரீலொகேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்புறம் மேக்ரோஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்ரோஸ் யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மேக்ரோஸ்ன்ட்டு யாருமே பண்ணலையா? வசதியா போச்சு. கேள்விப்பட்டிருக்கேன் சார். என்னன்னு கேள்விப்பட்டீங்க மேடம் நீங்க? மல்டி ப்ரோக்ராமிங் சார். இல்ல மேடம், ஸ்டோர் பண்ணி வைப்போம் சார். அந்த நேம் அண்ணா உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது மேடம். ஜோதிமணி மேம், ஒரு டாஸ்க் திரும்ப திரும்ப பண்ணாம ஒரு டைம் பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க சார். அப்ப ஃபங்க்ஷன் மல்டி ப்ரோக்ராமிங் சார். மல்டி ப்ரோக்ராமிங்கா? இன்னும் எனக்கு கிளியரா சொல்லணும். மேக் ப்ரீ ப்ராசஸர். வெரி குட் மணிவண்ணன், கரெக்டா சொல்லுங்க. ப்ரீ ப்ராசஸர். மல்டி ப்ராசஸர். ஆஹா, இல்லையா? மல்டி ப்ராசஸர்னா என்ன மீனிங் தெரியுமா? நிறைய சிபியூ இருக்கும். ப்ராசஸர்னா சிபியூ, மல்டி ப்ராசஸர்னா நிறைய சிபியூ இருக்கும். நம்ம சிபியூ எல்லாம் பேசல, நம்ம ஒரு இடத்துல சேவ் பண்ணி வச்சுட்டு மேக்ரோஸ்க்கு ஒரு நேம் கொடுப்போம் சார். அந்த நேமை மட்டும் திரும்ப ரீகால் பண்ணிக்கிற மாதிரி சார். ப்ரீ டிஃபைன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, மாடியூல் டிஃபைன் ஃபங்க்ஷன். வெரி குட். இப்போ மேக்ரோ அப்படின்றது வந்து நீங்கள் இப்போ ஓரளவுக்கு சொல்கிறாங்க, ஒரு இடத்துல டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம், லைக் ஃபங்க்ஷன் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், ரைட்? அதாவது மேக்ரோஸ் அப்படின்றதுங்க பாருங்கள், இதுதான் ஆஷ் டிஃபைன் அப்படின்னு ஒரு எங்கள் மேக்ரோ அப்படின்றது ஒரு டேரக்டிவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரீயூசபிள் கோடுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. அவங்க சொன்னது கரெக்டாக தான் சொன்னாங்க. ரீயூசபிலிட்டி அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஒரு ஷார்ட் ஃபார்மில் ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஆனால் ஒரு ஷார்ட்டாக ஒரு ஃபங்க்ஷன் எழுத முடியும்னா அது மேக்ரோஸ்னு வச்சுக்கலாம். ஏன்னா ஃபங்க்ஷனும் ரீயூசபிலிட்டி தான், ஆனால் ரொம்ப ஷார்ட்டாக எழுத முடியும் அப்படின்னா அது வந்து மேக்ரோஸ். இப்போ பாருங்கள், ஆஸ் டிஃபைன் மேக்ஸிமம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை ஒரு மேக்ரோவாக நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். கிரியேட் பண்ணி நம்ம அதை வந்து நம்ம எங்கே தேவையோ அங்கே கால் பண்ணிக்கலாம். டைரக்டிவ்ஸ் ஆஷ் டிஃபைன் வச்சு தான் மேக்ரோன்ஸ் அப்படின்னு கிரியேட் பண்ணணும். அப்போ இது எதுக்காக யூஸ் ஆகுது முதல்ல அப்படின்னா ரீடபிலிட்டி, கோடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைன்லேயே நமக்கு தெரிஞ்சது இது வந்து மேக்ஸிமம்ன்றது எது ரிட்டர்ன் பண்ணுது. மெயின்டெனபிலிட்டி, அதே மாதிரி டூப்ளிகேஷன், அடிக்கடி இதை யூஸ் பண்ணணும்னு அவசியம். இப்போ A2B ரெண்டு நம்பர் அடிக்கடி நான் கம்பேர் பண்ணணும், அதில் எது பெருசுன்னா நம்ம இந்த மேக்ரோவை கால் பண்ணிட்டு நம்ம அழகாக கம்பேர் பண்ணணும். இப்போ மேக்ரோ அப்படின்றது வந்து இட்ஸ் டைரக்டிவ்ஸ். இது எதுக்காகனா கோடு ரீடபிலிட்டி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் பண்ணுது, அதே மாதிரி வந்து டூப்ளிகேஷன் அவாய்ட் பண்ணுது, அதே மாதிரி திரும்ப கால் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை லைக் ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம ரீயூசபிள் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்கு மேக்ரோஸுங்க என்னன்னா இது வந்து டிஃபைன் பண்ணுவோம், ஃபங்க்ஷனும் நம்ம ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினேஷன் கொடுப்போம். பட் இது வந்து பார்த்தோன்னா அது ஷார்ட் அண்ட் நோட்டேஷன் அப்படின்னு வச்சுங்க. ரெண்டுமே ஒரு அளவுக்கு சிமிலர் தான், பட் இது ஷார்ட் அண்ட் நோட்டேஷன். ஓகேவா? இது வந்து ஃபங்க்ஷன் வந்து அந்த இடத்துல போய் எக்ஸிக்யூட் ஆகும், ஆனால் மேக்ரோஸ் வந்து இன்லைன் எக்ஸிக்யூஷன் சொல்லுவோம். ஆன் டைம்ல எக்ஸிக்யூட். நம்ம ரொம்ப டீப்பாக போக தேவையில்ல, ஜஸ்ட் வாட் இஸ் வாட். ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வாட் இஸ் வாட், ரைட்? இப்போ தான் நம்ம அடுத்த டாபிக் போக ஆரம்பிச்சிட்டோம். அடுத்த டாபிக் வந்து பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அந்த டாபிக். ஸ்மால் பார்ட் ஆஃப் ப்ரோக்ராம் வரைக்கும் போகலாமா? நெக்ஸ்ட் நீங்கள் ஓகேவா? இது வரைக்கும் ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. இது வரைக்கும் நம்ம ஒரு டாப்பிக்கை முடிச்சிட்டோம் பாருங்க. நான் காலையில் உங்களுக்கு நிறைய சொல்லி ஒரு டாப்பிக்கை முடிச்சிருக்கேன். சந்தோஷப்படுங்க எல்லாருமே. காலையிலே ரொம்ப எனர்ஜியாக இருக்கு. எல்லாம் கிளியரா? இது வரைக்கும் கிளியரா? இப்போ சொன்ன வரைக்கும் ஓகேவா? கிளியர்னா சி போடுங்க. ஹாப்பி, வெரி குட், சூப்பர். நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் எனக்கு ஹாப்பி. பாருங்க, ஹாப்பின்றது வந்து நீங்கள் ஹாப்பியானதே எனக்கே ஹாப்பி. அதுதான் உண்மையான ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமா இருந்தீங்க, நாங்கள் அதை பார்த்து ஐயோ இவங்க சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னா அது பேர் ஹாப்பி கிடையாது. நீங்கள் சந்தோஷமா இருந்தால் நானும் சந்தோஷமா இருக்கல, அதுதான் ஹாப்பி. தட் இஸ் கால்ட் ஹாப்பினஸ். குட், எல்லாருமே கிளியர். குட். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடுத்த டாபிக் போகிறோம். குட், பேசிக்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போ நான் வந்து இதை வந்து அப்படியே ஜஸ்ட் வாட் இஸ் வாட் சொல்லிட்டு முடிக்க போகிறேன். ஏன்னா எல்லாத்தையும் ஒரே நாளில் நான் தம் பண்ண விரும்பல. ஓஎஸ் அப்படியே ஜஸ்ட் அப்படியே எப்படின்னா அப்படியே
ஓஎஸ்ன்றது வந்து ஒரு பிரியாணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்படியே ரொம்ப ருசிச்சு பிரியாணி பிடிச்சவங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி. ஐஸ்கிரீம் அப்படியே எடுத்து வாயில போட்டீங்கன்னு வச்சுங்களேன், அது சாப்பிட்ட மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இது ஜில்லுன்னு உள்ள போயிடும், அவ்வளோதான். அப்படியே ரொம்ப ரசிச்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அந்த டேஸ்ட் அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி, ரைட்டுங்களா? அந்த மாதிரி தான் நம்ம படிக்க போகிறோம். ஆனால் நான் ஒரே நாளில் ஓவர்லோட் பண்ணி கிராஷிங்கை கிரியேட் பண்ண விரும்பல. அதனால் ஒவ்வொரு நாளும் போகும். 10 நாள் ரொம்ப அதிகம் தான் எனக்கு. பட் இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை நிறைய கொஷின்ஸ் சால்வ் பண்ணும். இது எக்ஸ்ட்ராவாக வேறு எங்கெங்கெல்லாம் கொஷின் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரேன். எல்லாத்துலேயும் கொஷின் நிறைய சால்வ் பண்ணியிருப்பேன். அதை தாண்டி உங்களுக்கு நிறைய கொஷினை எடுத்துகிட்டு வர போகிறேன். அதெல்லாம் கொஷின் சால்விங் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதில் தான் நான் பண்ணுவேன். எல்லாத்துலேயும் கொஷின் சால்விங்லாம் சும்மா பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா அது வேஸ்ட் ஆஃப் அவர் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எந்த டாபிக் ரொம்ப ரிப்பீட்டடான கொஷின் டாபிக் அதுலேருந்து கொஷின்ஸ் உங்களுக்கு நிறைய எடுப்பேன். எது ஓரளவுக்கு இருக்கோ அதில் ஓரளவுக்கு என்ன மாதிரிலாம் இருக்குமோ அந்த பாசிபிலிட்டிஸ் கொஷின் எடுப்பேன். அதனால் உங்களுக்கு டிஸ்கஷன் வந்து நம்ம ஒவ்வொரு நாள் பண்ணுவோம். இன்னைக்கு வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து ஜஸ்ட் வாட் இஸ் வாட்னு கொடுப்போம். அதுக்கப்புறம் நாளையிலேக்கு நம்ம திரும்பவும் இதை ஃபுல்லாக டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ ஓஎஸோட ஸ்ட்ரக்சர், ஓஎஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் ஸ்ட்ரக்சர்லாம் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஓஎஸ் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும்? இருக்காது ஐடியா இருக்கா? ஓஎஸ் ஸ்ட்ரக்சர் யாருக்காவது ஞாபகம் இருக்கா? பார்க்குறேன். ஓஎஸ் ஸ்ட்ரக்சர் யாருக்கு ஞாபகம் இருக்கு? நீங்கள் யாரெல்லாம் ஓஎஸ் ஞாபகம் வச்சிருக்கீங்க பார்க்கலாம். ஓஎஸ் ஸ்ட்ரக்சர் நம்ம ஒரு ரெண்டு வகையாக பிரிக்கலாம், நிறைய வகையாக பிரிக்கலாம். காமனாக ஒரு ரெண்டாவது ஞாபகம் இருக்கா? கர்னல் மோட், யூசர் மோடாங்க சார். ஆஹா, அது மோடு. நீங்கள் சொன்னது அது நல்லது தான், பட் அது ஸ்ட்ரக்சரில் வராது. மோடுன்னே சொல்லிட்டீங்களே, அதனால அது மோடுன்னு கேட்டால் Interface between the hardware and software. அது பேர் ஓஎஸ். நீங்க சொல்றது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா இன்டர்ஃபேஸ் பிட்வீன் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். நான் கேட்கறது வந்து ஸ்ட்ரக்சர். வேற எனி அதர் ஐடியா? ஆக மொத்தம் நீங்க டேட்டா ஸ்டாக் இப்போ அதுவும் இல்லை, அது வந்து மெமரியில் போய் லோட் ஆகுது. நான் ஓஎஸோட ஸ்ட்ரக்சர் கேட்குறேன். ஆக மொத்தம் நீங்க இப்போ என்கிட்ட நல்ல வசமா மாட்டிட்டு ஸ்ட்ரக்சரே தெரியாம நீங்க எப்படி ஓஎஸ் படிச்சீங்க அப்படின்னு நான் கேட்டா, அதுக்காக தான் நம்ம பேசிக்ஸ் படிக்கிறது. 5 லெவல் ஜோதிமணி மேம் என்ன லெவல்? 5 லெவல் என்ன 5 லெவல்? Sir, new ready running. அது ப்ராசஸ், அது ஓஎஸ் கிடையாது சார். ப்ராசஸ் மேனேஜ்மென்ட் 5 லெவல் இருக்கு சார். அது வந்து ஓஎஸ் உடைய ஆபரேஷன்ஸ் சர்வீசஸ். அது ஆபரேஷன் சர்வீசஸ். அதுதான் நான் சொல்றேன், ஸ்டாக் ஹீப்லாம் மெமரி. Okay, sir. Sir, basic operating system, batch operating system, time sharing operating system, sir. இதெல்லாம் டைப்ஸ் மேடம், ஸ்ட்ரக்சர் கிடையாது. ஆப்ரேட்டிங் டைப்ஸ். ஆக மொத்தம் நீங்க எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க, இதை மட்டும் சொல்ல மாட்டீங்க. மகாலட்சுமி மேம் சொல்றாங்க அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர், அது வந்து சாஃப்ட்வேர் டைப்ஸ். சார் நீங்களே சொல்லுங்க சார், சும்மா அது சொன்னாலும் இதை சொன்னாலும் எதை கேட்டாலும் இதை சொல்றீங்க அதை சொல்றீங்க, என்ன சொல்லுங்க? ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது 2 முக்கியமான ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர், மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர். இதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம். அதுதான் ஸ்ட்ரக்சர், ஓஎஸோட ஸ்ட்ரக்சர். நீங்க சொன்னதெல்லாம் ஆப்ரேஷன்ஸ், சர்வீசஸ், டிசைனு. இங்க பாருங்க, ஸ்ட்ரக்சர் அப்படின்னும் போது இதெல்லாம் ஆப்ரேஷன் சர்வீசஸ், ரைட்டுங்களா? இதில் தான் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓஎஸ் ஸ்ட்ரக்சரில் என்ன சொல்கிறோம்? என்ன ஸ்ட்ரக்சர் வருது? மைக்ரோ ஸ்ட்ரக்சர், மோனோலித்திக். மைக்ரோ கர்னல், மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். என்ன சார் இது அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம வந்து யூசர் ஸ்பேஸு, கர்னல் ஸ்பேஸ், அவங்க மேடம் சொன்ன மாதிரி யூசர் மோடு கர்னல் மோடு சொன்ன மாதிரி யூசர் ஸ்பேஸு கர்னல் ஸ்பேஸ்னு 2 ஸ்பேஸ் இருக்கும். இது வந்து யூசர் ஸ்பேஸ், இது வந்து கர்னல் ஸ்பேஸ். இந்த கர்னல் ஸ்பேஸ்க்குள்ள தான் நம்ம எல்லா மேனேஜ்மெண்ட், நம்ம மெமரி மேனேஜ்மெண்ட், சிபியூ ஷெட்யூலிங், ஃபைல் மேனேஜ்மெண்ட், இன்டர்பிராசஸ் கம்யூனிகேஷன், இது எல்லாத்தையும் ஒரே இடத்துல தம் பண்ணி வைக்கிறோமா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து கர்னல் ஸ்பேஸ்ல இருக்கும், எல்லாமே இருக்கும். இதெல்லாம் கர்னல் ஸ்பேஸ்ல இருக்கும். அப்போ என்னன்னா கர்னல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். இந்த கர்னல் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். எல்லாமே ஒரே இடத்துல எல்லா மேனேஜ்மெண்ட்டுக்கான கோடு இங்கேயே இருக்கும். மெமரி மேனேஜ்மெண்ட்டா, சிபியூ ஷெட்யூலிங்கா, ஃபைல் மேனேஜ்மெண்ட்டா, நெட்வொர்க்கிங்கா, இன்டர்பிராசஸா, டிரைவரா, சிஸ்டம் காலா, எல்லாமே இந்த கோடிங் ஃபுல்லாக இதில் இருக்கும். அப்போ எல்லாத்தையும் ஒரே இடத்துல வச்சிருக்கோம். இப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இப்போ நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதுறேன், அந்த ப்ரோக்ராமில் இருக்கிற எல்லா மாடியூலையும் ஒரே ப்ரோக்ராம் எழுதுறேன். ஏன் நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் சின்ன சின்ன மாடியூலாக பிரித்து எழுதுறோம்? எதுக்காக நீங்கள் சொல்லுங்கள்? ஒரு பெரிய ப்ரோக்ராம் இருக்குது, அது ஏன் சின்ன சின்ன ப்ரோக்ராமாக, சின்ன சின்ன ஃபங்க்ஷனாக எழுதுறோம்? Easy to manage, sir. ஈஸி டு மேனேஜ். இப்போ ஒரு கிளாஸ், இப்போ நீங்கள்
உங்க பசங்களை இப்போ நீங்க கிளாஸுக்கு அட்மிஷன் ஸ்கூல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல அட்மிஷன் வராங்க. சும்மா ஒரு இமேஜின் பண்ணுங்க, ஒரு 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு 300 பேர் அட்மிஷன் இந்த வாட்டி 9th-லேருந்து 10th வந்து, இல்லை டேரெக்டாக 6th வச்சுங்க. 6th வந்து 5th-லேருந்து வேறு கிளாஸ்னா 6th வராங்க. ஒரு 300 பசங்க வராங்க. 300 பசங்க ஒரே கிளாஸ்ல வைக்க முடியுமா? 300 பசங்க வந்து அட்மிஷன் ஆகுறாங்க 6th ஸ்டாண்டர்டுக்கு. எல்லாரும் ஒரே கிளாஸ் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. No, sir. ஏன் வைக்க முடியாதுன்னா முதல்ல கிளாஸ் ரூம் பெருசா இருக்கணும். அடுத்தது ரெண்டாவது வந்து 300 பேரையும் வச்சு மேனேஜ் பண்ணி டீச்சர் ஒரே டீச்சர் 300 பேர் கிளாஸ் எடுத்தா அவ்வளவுதான். டீச்சர் வேலையை வேணான்னு போயிருக்காங்க. கவர்மெண்ட் டீச்சர் வேலையை கூட வேணான்னு. அப்ப என்ன பண்றாங்க, அதை 60-60 பிரிச்சிடுறாங்க, 5 செக்ஷனா பிரிக்கிறாங்க. ஏன்னா ஈஸி டு மேனேஜ். அப்ப 60 பசங்களே அதிகம் தான், 40-40 பிரிக்கலாம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ அதே தான் இங்கேயும் எல்லாத்தையும் ஒரே இடத்துல போட்டீங்கன்னா எப்படி மேனேஜ் பண்ண முடியும்? மெமரி மேனேஜ்மெண்ட், CPU செல்லிங் எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு, எல்லாம் ஒரு பல்கா இருக்கு. அப்போ மேனேஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்கு, டிஃபிகல்ட் டு மெயின்டைன். இங்கே பாருங்க, லார்ஜ் சைஸ், அவ்வளோதான். நான் இப்போ சொன்னதெல்லாம் பாருங்க, அப்படியே லார்ஜ் சைஸ், டிஃபிகல்ட் டு மெயின்டைன், நிறைய எரர் வரும். அவன் பையன்லாம் நிறைய பிரச்சனை பண்ணுவான். எல்லாம் 300 பேருக்கு ஆனால் அவனுக்கு கிளாஸ் எடுக்குமா, அம்மானு உட்காந்து பேசுவான், அம்மானு ஒருத்தனை கில்லுவான், ஒருத்தனை அடிப்பான். அவனுங்களாம் நம்மளால மேனேஜ் பண்ண முடியாது. டிஃபிகல்ட் டு வெரிஃபை, எவன் பண்ணா எவன் பண்ணல, தப்பு எவன் பண்ணான்னு தெரியாது. இப்போ ஒரு 30 பேர் 40 பேர்னா ஈஸியாக கண்டுபிடிச்சல. அதுதான் இதில் இருக்க பிரச்சனை. அப்போ இதில் இருக்க அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா எல்லாரும் ஒரே இடத்துல தானே இருக்காங்க. அப்போ 300 பேர் இருக்கும்போது நம்ம அழகாக ஒரே டீச்சர் வந்து கம்யூனிகேஷன் ஈஸியாக கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு நாளைக்கு லீவு, அவ்வளோதான் முடிஞ்சது. லீவு நம்ம சொல்லவே தேவை, அவனுக்கு தெரிஞ்சு. இப்போ நம்ம ஒவ்வொரு செக்ஷனாக வைக்கும்போது ஒவ்வொருத்தங்கிட்ட இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். இது வந்து ஒரே இடத்துல கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஈஸியாக நம்ம கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது வந்து அட்வான்டேஜ். ஆனால் மோனோலித்திக்கில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. ஏன்னா ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது, நிறைய எரர் வரும், வெரிஃபை பண்ணுறது டிஃபிகல்ட்டாக இருக்கும், லார்ஜ் சைஸ், நிறைய மெமரி அது எடுத்துக்குது, ரைட்டுங்களா? இதெல்லாம் ஒரே இடத்துல இருக்குது. இதுதான் வந்து மோனோலித்திக் அப்படின்னு சொல்கிறோம். இது முக்கியமாக லினக்ஸ், MS-DOS இதெல்லாம் வந்து மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர் தான். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், MS-DOSனா டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சொல்லுவோம், டாஸ் மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இதெல்லாம் வந்து மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு OS மைக்ரோ கர்னல் ஸ்ட்ரக்சர். மைக்ரோ கர்னல்னா நல்லா கவனிங்க, இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டட் தான், கர்னல் ஸ்பேஸ் ரொம்ப லிமிட்டட் தான். இந்த யூசர் ஸ்பேஸில் கொஞ்சம் பிரிச்சுக்குவாங்க, கொஞ்சம் பேஸ் வந்து ஃபைல் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், அதிலே வந்து இதெல்லாம் வச்சுக்கிட்டு தேவையானதை இங்கேருந்து போய் எப்படி கால் பண்ணிக்கும், இங்கேருந்து இதை ஆக்சஸ் பண்ணும். கர்னல் ஸ்பேஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும்தான் இருக்கும், ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும், கோர் மட்டும் தான் இங்கே இருக்கும். கர்னல் ஸ்பேஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும், அப்போ ஈஸியாக மெயின்டைன் பண்ணலாம். மீதி எல்லாம் யூசர் ஸ்பேஸில் தான் இருக்கும். அப்போ வந்து இங்கே பாருங்கள், ஐடியலி கர்னல் இஸ் சோ ஸ்மால் தட் இட், அது சின்ன கேட்ச்லேயே இருந்தோம், ஒரு கேட்சில் தூக்கி போட்டுருவாங்க இந்த கர்னலை. ஸோ அப்போ ரொம்ப ஈஸியாக நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். இதுதான் ஸ்ட்ரக்சர். ஓஎஸோட ஸ்ட்ரக்சர்னு கேட்டால் இதுதான் ஸ்ட்ரக்சர், மோனோலித்திக் ஸ்ட்ரக்சர். அது டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷனாலும் அதே தான், ரெண்டுத்தும் ஒரே டாபிக் தான் அது ஆக்சுவலி, ரைட்டுங்களா? ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்னென்ன நாளைக்கு தான் பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரமே கதை சிஸ்டம் சாஃப்ட்வேர்னா என்னென்னு பார்த்துருக்கோம், ஓஎஸ் ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம், ஆப்ரேஷன் சர்வீசஸ்னால் என்னென்னு பார்க்கலாம், சிஸ்டம் கால்ஸ் பார்ப்போம், அப்புறம் வந்து சிஸ்டம் பூட் பார்ப்போம். இதெல்லாம் வந்து இந்த டாபிக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சிலபஸில் கொடுத்துருக்க எல்லா டாப்பிக்கும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோட நான் நிறுத்துறேன். நாளைக்கு நம்ம நாளையிலேருந்து தான் ஓஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இன்ன வரைக்கும் பார்த்தது என்ன சார்னா ஓஎஸோட இன்ட்ரோடக்ஷன், அப்போ உங்களோட இன்ட்ரோடக்ஷன். நாளைக்கு தான் நம்ம கிளாஸ்க்குள்ளே பார்ப்போம். இது ஃபஸ்ட்டு கிளாஸ் எப்பவுமே இப்படி தான் இருக்கணும். ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே நான் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிடக்கூடாது. இஸ் இட் ஓகே? ஃபஸ்ட் கிளாஸில் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, அதிகமாக உங்களுக்கு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன், உங்கள் எக்ஸாம் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன், ஓஎஸ் பற்றி இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்கேன். ஆனால் நான் இப்போ சொன்னது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 9 கிளாஸுக்கான பேஸ் வந்து இதுதான். ஓகேவா? கிளியரா? ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஏதாவது டவுட் இருக்குது சார், இது டவுட்டு அது டவுட்டு. உங்களுக்கு பைத்தான்லாம் நல்லா போச்சா? பைத்தான் மேம் வந்து நல்லா இன்ட்ராக்ட் பண்ணாங்களா? எஸ் சார். நல்லா போச்சா? சூப்பராக போச்சா? வெரி குட், குட், வெரி குட். ஸோ அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்டும் சந்தோஷமாக படிக்கணும். நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டும் சந்தோஷமாக படிக்கணும். ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் வந்து சந்தோஷமாக இல்லை சார், நீங்கள் ஓஎஸ் எடுத்தீங்க சார், எனக்கு ஒரே துக்கமாக இருக்குது அப்படின்னா ஆளை மாற்றிடுவோம். என்னையே மாற்றிடுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் யாருக்காக எதுக்காக கவலைப்படக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன முக்கியம் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் நல்லா படித்து ஸ்கோர் பண்ணுறது தான் முக்கியம். மற்றபடி ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் எப்போ வேணாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். வெண்ணிலா மேடம் அவங்க உடனே அவங்க சொல்லுவாங்க, அவங்க தான் A to Z எல்லாமே. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க உடனே வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையாலும் சால்வ் பண்ணுவாங்க. டெஸ்ட் எல்லாரும் எழுதுங்க. டெஸ்ட் எல்லாம் எழுதுனீங்களா? பைத்தான் டெஸ்ட் நேற்று தயவு செஞ்சு உங்களுக்கு கேட்கத்தெல்லாம் பைத்தான் டெஸ்ட் எழுதணும். எழுதணும் சார். ஆமாம், எல்லாரும் சார் எழுதணும் சார்.
ஓகே, நல்ல மார்க் எடுத்தீங்களா? Yes, sir. சுமித்ரா மேம், கர்னல் ஸ்பேஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நாளைக்கு தான் அதை பத்தி நிறைய பேச போறோம். இன்னைக்கு வந்து நான் ஒன்றும் ஸ்டார்ட்டே பண்ணுவேன். கர்னல் ஸ்பேஸ்னா என்னன்ட்டு நாளைக்கு நம்ம பேசுவோம். அதை பத்தி பேசிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணா ஈஸியா இருக்கும். ஓகே, கர்னல் ஸ்பேஸ்னா என்ன நான் சொல்றேன். நாளைக்கு இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு. சும்மா இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கேன். வில் டிஸ்கஸ் டுமாரோ. ஓகே, தேங்க்யூ ஆல். நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாம். நாளைக்கு காலையில சொல்லுங்க சார். ஒரு சின்ன சஜஷன் சார். மேம் பைத்தான் சொல்லுங்க. நடத்தும்போது அந்த டாபிக் கிட்ட ஒரு 2-3 1 மார்க்ஸ் மாதிரி கொடுத்தாங்க சார். அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. அந்த குட்டி டாபிக் நடத்தினாலும் அதுல எவ்வளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கோன்னு நீங்க அப்படி பண்ணா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். மேடம் அப்படிதான் மேடம் நம்ம பண்ணுவோம். நானுமே அப்படிதான் பண்ணுவோம். ஒரு டாபிக்ல உங்களுக்கு இருக்கும். குட்டி டாபிக்ல நான் எப்படி பண்ணிருப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு எது ரொம்ப இப்ப இதுலலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் தான். அதனால இன்ட்ரோடக்ஷன்ல நான் இப்ப இன்னைக்கு எடுத்தது எதுவுமே உங்களுக்கு டாபிக்கே இல்லை. இது சும்மா இன்ட்ரோடக்ஷன். நாளையில இருந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். நிறைய கொஸ்டின் இருக்கும். 1-2 இருக்காது, நிறைய கொஸ்டின் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ. சரி, நம்ம மாடலே அப்படிதான் இருக்கும். நீங்க இன்னும் ஒரி பண்ணாதீங்க. ஓகே சரிங்களா? ஓகே மேடம், தேங்க்யூ. வேற ஏதாவது சஜஷனாலும் ஓகே தான். சார் இந்த டெஸ்ட் முடிச்சதும் ரேங்க் லிஸ்ட் குரூப்ல போட்டீங்கன்னா அடுத்த டெஸ்ட் படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட்டா இருக்கும் சார். அது மோட்டிவேட்டாவும் இருக்கும், ஒரு டைம்ல ஃப்ரஸ்ட்ரேஷனாவும் இருக்கும். அதுக்கு தான் நான் அதை போறதில்லை. இதுக்கு முன்னாடி அதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். அது பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, சில பேர் வந்து ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கு போறாங்க, மோட்டிவேஷனுக்கு சில பேர் போறீங்க. சில பேர் என்ன ஆகுதுன்னா அதை வந்து பெரிய அவங்களுக்குள்ளே சஃபர் ஆகுறாங்க. ஐயோ நான் அதிகமா எடுக்கலையே, இவங்க அதிகமா எடுத்துட்டாங்களே. நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களும் யூனிக்குங்க. டெஸ்ட்ன்றது வந்து இப்போ நீங்கள் எழுதுறது வந்து ஒரு சூழல் ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். அதனால நான் ரேங்க் லிஸ்ட் அதனால தான் போடலை. ஒவ்வொருத்தவங்களும் ஒரு யூனிக். ஓகேவா? எல்லாருக்கும் ஒரு சூழல் இருக்கும். ஒரு டைம் ஒரு நல்லா எழுதுவாங்க, இன்னொருத்தவங்க ஒரு டைம் நல்லா எழுதுவாங்க. அதனால நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரேங்க் லிஸ்ட் போட போகிறது இல்லை. ஏன்னா அது நான் ட்ரை பார்த்தோம், அது நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லிட்டு அப்படியே நிறுத்திட்டோம். இப்போ வந்து நீங்கள் என்ன நினைக்கலாம்னா, இப்போ எவ்வளோ மார்க் நீங்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்னு பார்த்துங்க. நான் வேணா யார் டாப் ஒரு 2 to 3 மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னு சொல்லுறேன். அதுவுமே தப்பு தான் முதல்ல. அதனால தான் இப்போ நம்மளுக்கு ஏன் இந்த மார்க்கிங் சிஸ்டம்லாம் தூக்கிட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிகாஸ் இந்த பிரச்சனை தான். எல்லாருக்கும் சில பேருக்கு அது மோட்டிவேஷன் ஆகுது, சில பேர் அதை வந்து மாற்றி எடுத்துக்கிறாங்க. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தயவு செஞ்சு டெஸ்ட் எழுதுங்க, அவ்வளோதான். ஓகேவா? டெஸ்ட் எழுதுங்க, அது எவ்வளோ மார்க் வருதுன்னு பாருங்கள். உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். இந்த வாட்டி இவ்வளோ மார்க் எடுத்துக்கணும், அடுத்த வாட்டி இதை விட அதிகமாக இருக்கும், அவ்வளோதான். ரைட் சார், அப்லோட் த கீ ஆன்சர். கீ ஆன்சர்னா எதை சொல்கிறீங்க ஆனந்தன்? என்ன கீ ஆன்சர் சொல்கிறீங்க? அப்லோட் த கீ ஆன்சர்னா புரியல எனக்கு. என்ன சொல்கிறீங்கன்னு புரியல எனக்கு. டவுன்லோட் த டெஸ்ட் டாக்குமெண்ட், ஐ வில் அட்டெண்ட் இட் டுடே. ஓகே, டெஸ்ட் பேப்பருக்கா? டெஸ்ட் பேப்பர் கீ ஆன்சரா? அதை அப்லோட் பண்ணுவாங்க. ஏன்னா டெஸ்ட்டு சில பேர் எழுதாமல் இருக்காங்க இல்லையா? அதனால ஒரு 2 or 3 days டைம் கொடுப்போம். ஏன்னா பாருங்கள், சில பேர் இப்போ தான் ஊருக்கு போயிருக்கேன், நான் ஒன்றும் எழுதலை அப்படின்னா அது பண்ணோடனே அவங்க அப்லோட் பண்ணுறோம். டெஸ்ட் பேப்பர் அப்லோட் பண்ணுவாங்க. பிரிண்ட் எடுத்துங்க. ஓகே, தேங்க்யூ. வேறு எதாவது டவுட்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம அதை வந்து, அதாவது உங்களுக்கு இதை விட இது பண்ணால் நல்லாயிருக்கும் சார், இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சஜஷன் நீங்கள் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் தான் சார். நீங்கள் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும். அதாவது அந்த ஏற்றுக்கக்கூடியதாக இருக்கணும். உங்களுக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் குளோபலாக திங்க் பண்ணணும். இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 40, 50, 70 பேர் கிட்ட வந்துட்டீங்க. 70 பேருக்கும் ஓரளவுக்கு 70 பேரில் ஒரு 50 பேர் சாட்டிஸ்ஃபை ஆனால் கூட நான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்காக யோசிக்காமல் எல்லாருக்காக சேர்த்து யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம இருப்போம். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் வண்டர்ஃபுல். சைபர் செக்யூரிட்டி டெஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் அதை போட்டுருவாங்க. சைபர் செக்யூரிட்டி போடலாம் மேம், போட சொல்கிறேன் நான். சைபர் செக்யூரிட்டி போட சொல்கிறேன். ஓகேங்களா? தேங்க்யூ ஆல். பாய். Thank you, sir. Thank you, ma'am. Thank you.